Check. Check. I'm audible. Okay, so we'll start the class. Okay, fine. Hi guys, welcome to Vettri. நான் உங்கள் சிவகுமார், மாஸ்டர் டீச்சர் இன் வேதாந்து. இந்த கிளாஸில் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் இல்லாத நீட் கொஷினாலும் சரி, ஜெய் கொஷின் ஸ்பெஷலி இல்லாத கொஷினே இருக்காது. என்னன்னா கன்சர்வேஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ கன்சர்வேஷன் பிரின்சிபல்னு சொல்லும் போது ஜென்ரலாக நம்ம 3 கன்சர்வேஷன் பிரின்சிபல் ஐடியா யூஸ் பண்ணுவோம். என்னென்னா momentum conservation and angular momentum conservation. First linear momentum, then angular momentum, and also what is the energy conservations. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எனர்ஜி கன்சர்வேஷன் எடுத்துட்டிங்கன்னா எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணலாம். 11th அப்ளை பண்ணுவீங்க, 12th அப்ளை பண்ணுவீங்க. ஸோ மொமெண்டம் சொல்லும்போது மொமெண்டம் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு கான்சன்ட்ரேட் ஆன் in the momentum conservation and angular momentum conservation one by one. Okay, see, once in the video உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா please subscribe and share the channel. So உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப important. We'll start what first linear momentum conservation என்ன, next angular momentum conservation என்னன்னு பார்க்கலாம். Then next videoல I will discuss that energy conservation என்னன்னு பார்க்கலாம் one by one. Okay, first I will start conservation என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். first conservation is nothing but it is a constant ங்கிறத என்ன சொல்லலாம், கன்சர்வ்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன். எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா மேத்தமெட்டிக்கல் ஐ வில் டிஃபைன் தட், தென் we can go with this the physical meaning என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, so I will start with this. Yes, so I'll start some mathematics idea, what is a conservation idea, then we can go with the physical meaning. So இப்போ நான் எடுத்துட்டேன். So what is we are going to discuss conservation what principle. So we are going to discuss this idea. Okay, so I'll take this one, then we'll start with this. Okay, so generally na conservation principle ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, so just I'm taking that, I'm differentiating some number, I'm going to differentiate that. So y is equal to 5 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Always it is my favorite one, 5. So இதை நான் differentiate பண்றேன் because y is 5 ன்னு எடுத்துட்டேன்னா 5 is a constant, it does not change எல்லா டைமும். yes sir, அப்படின்னா y it changes with respect to x. அப்படின்னா y எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், x பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ yங்கிறது வேரியபிளா இருந்துச்சுன்னா சேஞ்ச் ஆகும். பட் இட் இஸ் நாட் அ வேரியபிள், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் இல்லையா, ஒரு நம்பர். என்ன கிடைக்கும், ஸோ வில் கெட் 0. ஸோ விச் மீன் தட் அந்த 5ங்கிறது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்கிறோம், கன்சர்வ்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஈவன் ஃபிசிக்கல் மீனிங்காக எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். ஸோ
ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் 5 kg நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு டேக் இட் இஸ் 5 kg ஆஃப் மாஸ் எடுத்துட்டேன். இதை ரெண்டு பிரேக் பண்ணுறேன்னு வச்சுக்குவேன். ஸோ எப்படின்னா, ஸோ 2.5 2.5 kg and 2.5 kg நான் பிரேக் பண்ணுறேன். சீக இப்போ இனிஷியலாக ஹியூஜாக இருந்த மாஸ் 5 kg. நான் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், 1.5 kg 2.5 kg and 2.5 kg. இப்போ இதை ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஸோ இனிஷியலாக இருந்த மாஸ் நமக்கு கிடைச்சிடும் இல்லையா? அப்போ நான் இனிஷியல் மாஸும் ஃபைனல் மாஸ் எப்படி இருக்கும்? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுதான் என்ன சொல்லலாம்? ஸோ த மாஸ் கன்சர்வேஷன் சொல்லலாம். கன்சர்வேஷனுங்கிறது இட் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட், அது எதை பொறுத்தும் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது தான் த கன்சர்வேஷன் ஐடியா. அப்போ நான் மொமெண்டம் கன்சர்வேஷன்னா அந்த மொமெண்டம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷனா ஆங்குலர் மொமெண்டம் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் கன்சர்வாக இருந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்போ ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும், எப்போ லீனியர் மொமெண்டம் கன்சர்வாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு we will discuss clearly, then we can go with this idea one by one. Okay, I'll start first one. So first என்ன சொல்லிட்டேன், linear momentum conservation சொல்லிட்டேன். So I'll start with the linear momentum conservation. Okay, so if I take a linear momentum conservation, now I'll start. So it is what? First another linear momentum conservation. Momentum conservation. Okay, so next என்ன discussion பண்ண போறோம்? Next part, the angular momentum conservation discussion பண்ண போறோம். This is what is that? Angular momentum conservation சொல்லலாம். Okay, so we'll discuss one by one. So what is a linear and angular momentum conservation idea நாம clear-ஆ தெரிஞ்சுக்கலாம். Yes, so we'll start the idea based on this. Okay, just we'll start. Okay, so first I'm going to start a linear momentum conservation. Just wait. Next, angular momentum conservation idea start பண்ணலாம். Okay, first linear momentum conservation என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். See here, when we started linear momentum conservation, it starts from Newton's law of motion. Newton first law நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, so net force on the system என்னவா இருக்கும்? 0 இருக்கும், because it is an equilibrium, right? Newton second law எடுத்துட்டேன் அப்படின்னா, rate of change of momentum we can say it is a force நாம define பண்ணலாம் இல்லையா? So it will start momentum conservation, it will start from second law of motion, Newton's second law of motion. So according to Newton's second law of motion, what is the second law ங்கிறது என்ன சொல்லலாம்? So the F net on the system is equal to what is the rate of change of momentum சொல்லலாம் இல்லையா? This is very important thing. So this is what is the instantaneous value. If I take its average value நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், so we can say delta P divided by delta T ன்னு சொல்லலாம். So what do you mean this one? The final, so momentum is final minus momentum is initial divided by what? T final minus T initial. That gives what is it? Net force ன்னு சொல்லலாம். Okay, this is very important thing. I have to know clearly. Okay, so Newton's second law of motion, at the rate of change of momentum that is equal to net force on the system சொல்லலாம். Okay, so because இதனால என்ன ஆகும்? The velocity into mass என்ன ஆகும்? Change ஆகும். That is nothing but momentum change ஆகும். Now, if I take that, இப்போ Pங்கிறது constant எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். Now, if it is P is equal to constant, this is what Pங்கிறது என்ன சொல்லலாம்? Momentum நான் constant எடுத்துட்டேன். Okay, so இது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அதை பொறுத்து டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைச்சிரும்? 0 ஆயிரும். If it is a net force on the system is equal to 0 இல்லையா? ஏன்னா மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். ஆர்எல்ஸ் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொமெண்டம் என்னவா இருக்கும்? இட் இஸ் a கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன சொல்லலாம்? கன்சர்வேஷன் சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் if it is net force on the system 0, நான் இதை என்ன சொல்லலாம்? The P final minus P initial ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 இருக்கும். P final that must be equal to what? P initial. So this is what is it? Momentum conserve சொல்லலாம். Momentum constant நம்ம சொல்லலாம். This is idea. So எப்போ momentum constant இருக்கும்? Net force on the system 0 இருக்கும்போது momentum constant இருக்கு. Example, நான் ஒரு 1 Newton இந்த direction apply பண்றேன், நீங்க ஒரு oppositeல 1 Newton apply பண்ண அப்படின்னா, so net force equal and opposite force, so that net force on the system என்னவா இருக்கும்? 0 இருக்கும். Net force on the system 0 இருந்தா momentum என்னவா இருக்கும்?
constant இருக்கும். That must be know clearly. So this is idea you have to know. So இதில் important problems, important formula எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, so this very important thing. Yes. So this is very important formula while applying that momentum conservation, right? Yes. So இப்போ நான் எடுத்துட்டேன். Sorry. So we can go with this idea. This is very important thing. Then this is also very important while using that net force on the system is equal to 0, right? So இதே நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். If it is a force is not equal to 0. So this is very important thing. If a constant எடுத்துட்டேன், if F not equal to 0, and now if F not equal to 0, then it's not equal to 0, na? So we can get F is equal to dp by dt. இல்லையா? So இப்போ dp எனக்கு வேணும்னா, so dp is equal to F dt ன்னு சொல்லலாம், right? So இதில் நான் என்ன சொல்லலாம்? Initial, this is what is final, this is what is it? எதை பொறுத்து time பொறுத்து change ஆயிருக்கு? Initial time, then what is it? Final time, right? So இந்த change in momentum என்ன சொல்லலாம்? We can say it is an impulse சொல்லலாம். Okay, this is very important thing. So change in moments என்ன சொல்லலாம்? Impulse. இந்த impulse எப்படி calculate பண்ணலாம்? Because we already know that integration என்ன அர்த்தம்? So F versus T ல integration, அதாவது F versus T ல நீங்க ஏரியான்றத calculate பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? Change in momentum கிடைச்சிரும். So these 2 points are very important thing. One, net force on the system 0 இருந்துச்சுன்னா and net force of system 0 இல்லைன்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ net force on the system 0 இருந்துச்சுன்னா momentum is constant சொல்லிடலாம். If net force on the system not equal to 0 இருந்துச்சுன்னா அப்படின்னா momentum will changes. Okay, so அதுதான் என்ன சொல்லலாம்? We can say it is a impulse represent பண்ணலாம். This is what is an impulse. புரியுதா? So நாம problem conservation idea apply பண்ண போறோம் and also impulse நம்ம calculate பண்ண போறோம். This is very important idea. Okay, so next one, if we started angular momentum conservation எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. When we started Newton's law of motion, there is a force translation, அதாவது translation motion மட்டும் நம்ம எடுத்துப்போம் இந்த இடத்துல. Angular momentum சொல்லும்போது it is a rotational motion. Rotational force என்ன சொல்லலாம்? We can say it is a torque. This is very important. எப்ப இது கன்சர்வா இருக்கும்? This is very important. Angular momentum எப்ப கன்சர்வா இருக்கும்? We'll start. So first torque எப்படி define பண்ணலாம்னா torque I'm comparing with this. Okay, so we know that F is equal to mass into acceleration. Okay, same idea நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். Okay, this is very important thing you have to know. So இது எப்படி define பண்ணலாம்? mங்கிறது என்ன சொல்லலாம்? In rotational motionல moment of inertia, ஏங்கிறது என்ன சொல்லலாம்? Alpha, angular acceleration. அதுவே இப்போ நான் linear எடுத்துட்டேன்னு வச்சுக்க, mass into velocity, right? இது translation motion எடுத்துட்டேன். இதுவே rotational motionல linear momentum என்ன சொல்லலாம்? Mass into velocity. Angular momentum என்ன சொல்லலாம்? massக்கு பதிலா நான் என்ன எடுத்துருவோம்? Angular momentum. சரி, moment of inertia into vங்கிறது என்ன சொல்லலாம்? Angular velocity நாம define பண்ணலாம். Okay, so this must be know clearly. அப்ப நான் இந்த இடத்துல net force எப்படி define பண்ணலாம்? Net force d by dt, இங்க linear momentum, இங்க என்னவா இருக்கும்? Angular momentum. Okay, so net force இங்க என்னது? Net torque on the system. இங்க linear momentum இங்க என்னது? Angular momentum. That's it's different. Okay, so இப்போ இங்க net force on the system 0வா இருந்துச்சுன்னா, net force on the system 0வா இருந்துச்சுன்னா momentum conservation சொல்லலாம். இந்த இடத்துல என்னவா இருக்கும்? Net torque on the system 0வா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? This is what? Angular momentum conservation சொல்லலாம். So we can say it is a final minus what is initial சொல்லலாம். This must be equal to what? 0 ன்னு சொல்லலாம். Right? Final minus initial. So we can say it is what is it? 0. Right? So this is what is it? Angular momentum conservation நாம எடுத்துக்கலாம். Yes or no? So this is what is the angular momentum conservation. This is very important formula idea you must be know clearly. Net force on the system 0 இருந்துச்சுன்னா linear momentum conservation. Net torque on the system 0 இருந்துச்சுன்னா angular momentum conservation. Once angular momentum conservation இருந்துச்சுன்னா, once if it is angular momentum is conserved, so என்ன சொல்லலாம்? Once angular momentum conserved na, I'm applying that because angular momentum எப்படி define பண்ணலாம்? I into omega. Initial angular momentum எப்படி define பண்ணலாம்? I1 omega 1 which is equal to what? I2 omega 2 define பண்ணலாம். And also இது கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. If L is equal to கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா, so moment of inertiaவுக்கும் angular velocityக்கு என்ன relation? Inversely proportional relation. That's very important thing. Inversely proportional எடுத்துட்டேன்னா omega ஓட value increase ஆச்சுன்னா moment of inertia ஓட value decrease ஆகும். So I'll give the example for this. It is a rotational motion, right? நான் என்ன பண்றேன்? நான் ஸ்டார்ட் பண்றேன். So கையை விரிச்சிட்டு நான் ரொட்டேட் பண்றேன். Okay,
ஸோ நான் விரிச்சுட்டு ரொட்டேட் பண்ணும்போது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எது வரைக்கும் இருக்கும்? இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கும், ரெண்டோட எட்ஜ் வரைக்கும் இருக்கும். என்னோட ஸ்பீட் என்னவா இருக்கும்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக இருக்கும் போது ஸ்பீட் என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். இஃப் ஐ டேக் த செகண்ட் எக்ஸாம்பிள், ஸோ நான் இதை கையை உள்ள மடக்கிட்டேன், இப்போ நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட வேல்யூ என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஆங்குலர் வெலாசிட்டி என்ன இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இனிஷியல் கேஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மோர், ஆங்குலர் ஸ்பீடுங்கிறது என்ன? கம்மியாக இருக்கும். இந்த கேஸில் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாக இருக்கும், ஆங்குலர் ஸ்பீடு என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். பட் மொமெண்டம் என்னவாக இருக்கும்? கன்சர்வாக இருக்கும். த கொஷின், எப்போ மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும்? ஆங்குலர் மொமெண்டம், வில் டிஸ்கஸ் தட். ஓகே, நெட் டார்க் ஆன் த சிஸ்டம் ஜீரோன்னு சொல்லிட்டேன். அது எப்படி டார்க் ஜீரோ ஆகுது, அதே மாதிரி இந்த கேஸில் எப்படி நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் ஜீரோ ஆகுதுன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ பிஃபோர் தட் ஐ வில் டிஸ்கஸ் ஆங்குலர் மொமெண்டம் நான் எடுத்துட்டேன். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், இதுலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன்லேருந்து. ஓகே, ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்ஸ் ஒமேகா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, we can calculate time period 2π/t, then we can solve the problem. Okay, so now if it is take this, because moment of inertiaங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, generally moment of inertia m into the perpendicular distance square, இல்லையா? perpendicular distance square, axis of rotationல இருந்து perpendicular distance தான் என்ன சொல்லலாம்? r-ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். Is it correct? இப்போ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ நான் மாஸ் கான்ஸ்டன்ட்டாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், if it is mass equal to கான்ஸ்டன்ட்டாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், so I moment of inertia and directly proportional to r square, then you can solve the problem. Okay, இப்போ நான் டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டாக எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், டென்சிட்டிங்கிறது என்ன சொல்லலாம்? if I take it as a one dimensional density எடுத்துட்டேன், 1Dன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம், டென்சிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? so lambda is equal to mass per length, இல்லையா? ரைட். ஸோ இப்போ எல் என்னவா கன்வெர்ட் இருக்கு? ஒரு ராடு சர்க்கிளாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ரிங்கு. ஸோ எம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? லாம்டா இன்டூ 2πrன்னு சொல்லலாம், பிகாஸ் எல் இஸ் கன்வெர்டட் டு 2πr. ஸோ நவ் மாஸுக்கு பதிலாக இந்த ரிலேஷன் நாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் மஸ்ட் பி நோ, இட் இஸ் அ செகண்ட் கண்டிஷன் இஸ் தட். ஓகே, இப்போ நான் மாஸுக்கு பதிலாக எடுத்துட்டு ஆர் எடுத்துட்டேன், இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எம்முக்கு பதிலாக நான் ஆர் போட்டேன், ஏன்னா எம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ரைட். நவ் இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்குது, ஸோ என்ன ஆயிரும்? ஆர் ஸ்கொயர் நான் போகும்போது என்ன இருக்கும்? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஓகே, இஃப் இட் இஸ் லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்கும் போது. ஓகே, ஸோ இதுவே நான் எடுத்துட்டேன், இதே ஒரு வால்யூம் நான் கொடுத்துட்டேன், ஸ்பியர். ஓகே, இஃப் இட்ஸ் கிவன், ஓகே, ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஸ்பியருக்கு இப்போ கொடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன். டென்சிட்டி எப்படி டிஃபைன் பண்ணலாம்? டென்சிட்டி, ஏன்னா இது ஸ்பியர், வால்யூம் மாஸ் டென்சிட்டி. ஸோ என்ன சொல்லலாம்? ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம். இப்போ மாஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ 4π3πr கியூப். அப்படின்னா மாஸ் என்ன சொல்லலாம்? இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சொல்லலாம்? மாஸுக்கு பதிலாக ஆர் கியூப், ஏற்கனவே ஆர் ஸ்கொயர். ஸோ வாட் யூ வில் கெட்? ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் 5. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறது மாஸ் கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை டென்சிட்டி கான்ஸ்டன்ட்டாக கொடுத்துருக்காங்களான்னு தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் கோ வித் திஸ் வாட்? மொமெண்டம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணலாம்? ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் வச்சு ஒமேகாவோட ரிலேஷன் கால்குலேட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, யூ மஸ்ட் நோ கிளியர்லி. ஓகே, ஸோ வி வில் டிஸ்கஸ் பேஸ்ட் ஆன் திஸ் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி எதனால் கன்சர்வ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் clear idea about that momentum conservation. We will discuss that. Okay, இப்போ நான் எடுத்துட்டேன் எதனால கன்சர்வ் ஆகுதுன்னா, I will take the example. I will take the example for this. Example நான் என்ன எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்போ லீனியர் மொமெண்டம் கன்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். Now and start. So collision topic எடுத்துட்டேன், collision topic. Collision எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. So this is object is of mass m. It is a rest ன்னு எடுத்துட்டேன். Another object is of mass m. It is a moving with velocity uங்கிற velocityல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கொலிஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, கொலிஷனுங்கிறது என்ன ஆகுதுன்னா, டூ பாடி எக்ஸர்ட்ஸ் ஃபோர்ஸ் ஆன் ஈச் அதர் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? கொலிஷன் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இந்த பாடி மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். எந்த டைரக்ஷனில் இருக்கும்? நார்மல் ஃபோர்ஸ் அந்த பாடிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். ரைட். அதே மாதிரி இந்த பாடி இது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், இதோட நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஆப்போசிட் இருக்கும். The normal force என்னவா இருக்கும்? Equal and opposite force. So what is the net force on the system என்னவா இருக்கும்? So is equal to 0. ஓகேவா? ஈவன் இந்த இடத்துல கொலிஷன் நடக்கும்போது கான்டாக்ட்ல இருந்துச்சு. ஈவன் கொலிஷன் கான்டாக்ட் இல்லைனாலும் கொலிஷன் நடக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் வாட் இஸ் இட்? மாஸ், ஐ எம் யூசிங் த சார்ஜ் பார்ட்டிகல், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம்.
So both are moving opposite direction with velocity v. So என்ன ஆகும், both are பக்கம் வர வர என்ன ஆகும், repulsive force இருக்கும். So repulsive force அப்படின்னா இது நான் q1 எடுத்துட்டேன், இது q2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஓகே, ஸோ q1 எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் q2னால. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ்னால q1 எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபோர்ஸ் டியூ டு q2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இந்த டைரக்ஷன் இருக்கும், இந்த டைரக்ஷன் இருக்கும், ரிப்பல்சிவ் ஆகும். அதே மாதிரி q2 மேல ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னவாயிரும், இந்த இடத்துல 0 ஆயிரும். நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடுச்சுன்னா மொமெண்டம் என்னவா இருக்கும், கன்சர்வ் ஆகும். ஸோ வி கேன் கால்குலேட் த மொமெண்டம் கன்சர்வேஷன் ஐடியா. ஸோ வி கேன் கால்குலேட் இனிஷியலாக இருக்க மொமெண்டமும் ஃபைனலாக இருக்க மொமெண்டம் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ மொமெண்டம் எப்படி டிஃபைன் பண்ணலாம், மாஸ் இன்டு வெலாசிட்டி, தட்ஸ் இட். ரைட், இப்போ இனிஷியலாக நான் எடுத்துட்டேன், போத் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஐ எம் அப்ளைங் த மொமெண்டம் கன்சர்வேஷன். இனிஷியலாக இருக்க மொமெண்டம் தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். ரைட், இந்த ரெண்டு மாஸ் நான் டேக்கன், திஸ் இஸ் மாஸ் m, திஸ் இஸ் ஆல்சோ மாஸ் m எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். பட் சார்ஜஸ் ஒன்லி த டிஃபரெண்ட். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், மாஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். எப்படி டிஃபைன் பண்ணலாம், இதோடது m இன்டு v, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ஸோ இது எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது, நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது. ரைட், ஸோ திஸ் we can say it is a minus m into v, which is equal to m into v1 plus what is m into v2. Right, so this must be known clearly. Initial irukka momentum, so rendoda velocity same, idu cancel ayirum. So we can say it is, what is it, m into v1 plus what, m into v2. So if it is m1 is equal to m2 na edutharanala, so rendu ayirum, m cancel, so v1 is equal to what, minus v2. Opposite direction irukku, the idea for momentum conservation. புரிஞ்சுதா? So clear-ஆ தெரிஞ்சுக்கங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னு. You must know clearly. ஓகே, இதுவே டார்க், ஆங்குலர் மொமெண்டம் நான் எடுத்துட்டேன். எதனால ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன், ஜஸ்ட் ஐ டோல்ட் யூ தட் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர். ஓகே, ஐ ஓப்பன் மை ஹேண்ட், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ அப்படின்னா இதை பேஸ் பண்ணி என்ன ஆகிட்டு இருக்கேன், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இதை பேஸ் பண்ணி நான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கேன், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இப்போ ரேடியல் வெக்டர் நான் எடுக்கிறேன். ஸோ டார்க் எனக்கு 0 ஆகணும். நெட் டார்க், டார்க் எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸோ ஆர் பார் கிராஸ் எஃப் பார்னு டிஃபைன் பண்ணலாம் இல்லையா. ஆர் பார் கிராஸ் எஃப் பார்ங்கிறத என்ன சொல்லலாம், டார்க்னு டிஃபைன் பண்ணலாம். நவ் திஸ் இஸ் மை ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் அட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதோட பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இதனால என்ன எடுத்துட்டேன்னா, ஸோ if I take this one, this is what is at r நான் எடுத்துட்டேன். ஸோ force எந்த டைரக்ஷன் ஆகும், இந்த ஹேண்டோட வெயிட் இந்த லேக் டவுன்வர்ட் டைரக்ஷன். நான் ஐம் டேக்கிங் mg, that is force. அதே மாதிரி இங்க எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், mg will act in this direction. ஸோ r bar cross f barங்கிறது என்ன, ஸோ r bar. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துட்டேன், ஜஸ்ட் r bar cross f barங்கிறது என்ன சொல்லலாம், this is r, இது f ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. r bar cross f barனா இன்வர்ட் டைரக்ஷன், இது இன்வர்ட் டைரக்ஷன். ஓகேவா, இது நால டார்க், இன்வர்ட் டார்க். What about this one, r bar cross f ங்கிறது என்ன சொல்லலாம், r எதை பார்த்து மூவ் ஆகும், f பார்த்து மூவ் ஆகும். What is the direction, outward direction. Right, அப்படின்னா இது டார்க் என்னவா இருக்கும், outward. இது என்ன, டார்க் inward. So inward and outward, net torque on the system என்னவா இருக்கும், 0வா இருக்கும். net torque on the system 0 இருந்துச்சுன்னா initial angular momentum final angular momentum என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். So this is idea for conservation. Is it clear? So this very important thing, moment of inertia அதிகமாச்சுன்னா the angular speed கம்மியாகும். angular speed அதிகமாச்சுன்னா moment of inertia கம்மியாகும். So ஆனா that L value remains constant. எக்ஸாம்பிள் நான் எடுத்துட்டேன், I1 omega 1 is equal to what, I2 omega 2. இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இது என்ன ஆகும், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அரல்ஸ் இது டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பட் ரிமைன்ஸ் என்னவா இருக்கும், the value I into omega remains constant இருக்கும். That is the idea for angular momentum conservation. Okay, so இதை பேஸ் பண்ணி we will start that idea, problem start பண்ணலாம். டெஃபினட்டா இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம், தென் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் ப்ராப்ளத்துக்கு. இது எல்லாமே PYQs. ஸோ லாஸ்ட் இயர் அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் 5 years கேட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட். டெஃபினெட்லி இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. Okay. We'll start. First question என்ன இருக்க போறோம். First question we are going to discuss. Yes, first question is a body of mass
1000 kg is moving horizontally with a velocity 6 meter per second. If 200 kg extra mass is added, what is the final velocity கேட்டிருக்காங்க. Okay, so given easy ஆன problem, so we'll start with this. என்ன கொடுத்துட்டாங்க? So ரெண்டு mass கொடுத்துட்டாங்க. Body of 1000 kg is moving horizontal with velocity what? 6 meter per second. That 200 kg extra mass is added. 200 kg extra mass is added. Final velocity calculate பண்ண சொல்லியிருக்காங்க. Okay, so we'll start with the idea. இனிஷியலாக நான் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ 1000 kg, ஸோ மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஐம் நாட் அப்ளைங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஜஸ்ட் மாஸை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் ஐம் நாட் அப்ளைங் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஸோ மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ பி இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு வாட்? பி ஃபைனல், ரைட்? இப்போ எவ்வளோ மாஸ் சொல்லிட்டாங்க? 1000 kg, 1000, அதோட வெலாசிட்டி என்ன கொடுத்துட்டாங்க? இஸ் கிவன் 6 மீட்டர் per second, which is equal to, ஓகே, ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கேன்? மாஸ் கூட இன்னொரு மாஸை ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா டோட்டல் மாஸ் என்ன இருக்கும்? 1000 ப்ளஸ் வாட்? 200 இல்லையா? இன்டூ வாட் இஸ் இட்? வி. இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும், வி ஃபைனல். ஓகே, ஸோ இனிஷியல் m1 v1 இஸ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 இன்டூ வாட் இஸ் இட்? v2. ஸோ இதுதான் நான் கால்குலேட் பண்ணணும், இந்த v2 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ ஐ கீப் இட் as 1000, 6 divided by what? 1200, right? So இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாமா? 2 times இந்த 0 கேன்சல் ஆயிரும். Now what you will get? This is what is it? 5. So என்ன சொல்லலாம்? So V finalங்கிறது என்ன சொல்லலாம்? 5. Is it clear? So this is an answer. Simple idea, momentum conservation. Okay, can we go with the next problem? Yes. Question பாருங்க. I'll start. Next question is that the machine gun of mass 10 kg fire 20 gram bullet. So இது எதோடது? கன்னோடது. ஓகே, கன் ஆல்வேஸ் ரெஸ்ட். ஓகே, திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஓகே, புல்லட்டோட மாஸ் என்ன சொல்லிட்டாங்க? 20 கிராம். த ரேட் 180 புல்லட் பர் மினிட் பே பண்ணுறாங்க. ஓகே, 180 புல்லட் பர் மினிட்ல சுடுறாங்க. ஓகே, 180 பர் மினிட்னு சொல்லும் போது செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எவ்வளோ புல்லட் ஃபயர் ஆச்சுன்னு நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ஸ்பீட் ஆஃப் ஈச்னு கொடுத்துட்டாங்க, 100 கொடுத்துட்டாங்க. ஓகே, வாட் இஸ் த ரீகாயிலிங் வெலாசிட்டி ஆஃப் அ கன்? ஸோ நான் சுடுறேன், புல்லட் என்ன ஆகும்? முன்னாடி போகும். த கன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ரீகாயில் பேக்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ தட் என்னவா இருக்கும்? ஸோ அது மேலே ஒரு ஃபோர்ஸ், அது மேலே வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். ஸோ முன்னாடி புல்லட் போகிறனால ரீகாயிலிங் வெலாசிட்டி அந்த டைரக்ஷனில் இருக்கும், பின்னாடி இருக்கும். இந்த ரீகாயிலிங் வெலாசிட்டி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? பர் செகண்டில் எவ்வளோ புல்லட் ஃபயர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் கிவன். ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஃபர்ஸ்ட் 180 புல்லட் பர் செகண்ட் அப்படின்னா 180 நம்பர் ஆஃப் புல்லட் பர் செகண்ட் ஐம் கோயிங் டு கால்குலேட். n புல்லட் பர் செகண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்? பிகாஸ் 180 பர் செகண்ட் ரேட் 180 பர் மினிட் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மினிட்டுங்கிறது என்ன சொல்லலாம்? 60. 1 minute is 60 செகண்ட். ஸோ அப்படின்னா 180 டிவைடட் பை வாட் இஸ் 60. ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் இஸ் 3. அப்படின்னா ஒரு செகண்டில் எவ்வளோ புல்லட் ஃபயர் பண்ணியிருக்காங்க? 3 புல்லட் ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த 3 புல்லட்னால என்ன ஆகும்? பேக்வர்ட் டைரக்ஷனில் அது மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஸோ ஐம் அப்ளைங் த மொமெண்டம் கன்சர்வேஷன். ஓகேவா? ஸோ ஏன்னா நான் ஃபயர் பண்ணுற புல்லட்டை நான் இந்த கன் மேலே ஒரு ஃபோர்ஸு கொடுப்பேன், இந்த கன் எம் மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0 இருக்கும், மொமெண்டம் கன்சர்வாக இருக்கும். ஓகே, ஸோ இனிஷியலாக நான் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி தெர் இஸ் நோ மொமெண்டம் இல்லையா? இனிஷியலாக இருக்க மொமெண்டம் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். நான் ஃபயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பேன். ஒன்ஸ் ஃபயர் பண்ண என்ன ஆகும்? ஸோ தட் இனிஷியல் தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல். ஸோ இனிஷியல் என்னவா இருக்கும்? 0. ஃபைனல் என்னவா இருக்கும்? எதோடது இருக்கும்? ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கா? ரீகாயிலிங் வெலாசிட்டி ஆஃப் கன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கன்னோட மொமெண்டம் அண்ட் ஆல்சோ வாட் அந்த புல்லட்டோட மொமெண்டம் நமக்கு தெரியணும். கன்னோட மொமெண்டம் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எம்னு எடுத்துட்டேன், கேபிட்டல் எம் கன்னு, அதோட வெலாசிட்டி v டேஷ் பிளஸ். ஓகே, இப்போ எதோடது? ஃபயர் பண்ண புல்லட்டோட மொமெண்டம். ஸோ மொமெண்டம் ஆஃப் வாட் இஸ் இட்? 20 கிராம். கிராமை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 10 to the power of -3 கிலோகிராமுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். 20 கிராம் நான் கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இன்டூ எவ்வளோ ஸ்பீடு சொல்லிட்டாங்க? 100. ஓகே, ஒரு புல்லட். இப்போ எவ்வளோ புல்லட் ஃபயர் பண்ணியிருக்கேன்? 3 புல்லட். இன்டூ வாட் இஸ் 3. புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ நான் இந்த சைடு கொண்டு வரேன். இதில் பாருங்க, இந்த 0, இந்த 2 0, இந்த 3 கேன்சல். ஓகே,
So 2 into என்ன சொல்லலாம் 3ங்கிறது 6 ஆயிரும். இந்த சைடு வந்துச்சுன்னா -6 is equal to what? M into B dash, right? இப்போ கேபிட்டல் M ஓடது என்னது 10 kg. ஸோ இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண -6 divided by 10 is equal to what? B dash. B dashங்கிறது என்ன சொல்லலாம் -0.6. ஸோ மைனஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் it is a recoil. Okay, so this must be no recoiling velocity. Bullet forward directionல இருக்கு, gun backward directionல இருக்கனால recoiling velocity சொல்லலாம். So what is the answer is that 0.6. That's it, momentum conservation idea. Okay, so if you have any doubt you can ask. Okay, we'll start. Next one. Next problem is that, okay, man of 60 kg is running on the road. ஓடிட்டு இருக்கேன். Okay, now mass என்னது 60 kg on the road. They suddenly jump into the stationary. Stationary ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா? So what is a stationary ன்னு சொல்லும்போது stationary, sorry, stationary trolley car ன்னு கொடுத்துட்டாங்க. Stationary trolley car னா velocity of the stationary trolley car என்னவா இருக்கும் 0 வா இருக்கும். Okay, car of mass என்ன சொல்லிட்டாங்க 120 kg. Then the trolley car start moving with the velocity 2 meter per second. The velocity of what is a running man calculate பண்ணலாம். ஸோ நான் ஓடிட்டு இருக்கேன், அந்த ட்ராலி ரெஸ்ட்ல இருக்கு, நான் போய் அதில் ஜம்ப் பண்ணுறேன். ஸோ தட் என்னோட மொமெண்டம் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த ட்ராலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால முன்னாடி மூவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஸோ இனிஷியலாக சால்வ் பண்ண ப்ராப்ளம் தான். இனிஷியலாக நான் ஓடிட்டு இருக்கேன், இப்போ ரெண்டு பேரும் ட்ராலியும் நானும் எந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஓகே, வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ கிவன், ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இனிஷியலி ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் இனிஷியல் மொமெண்டம் தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம், ரைட்? ஃபர்ஸ்ட் இனிஷியலாக யாருக்கு மொமெண்டம் மட்டும் இருக்கும், எனக்கு மட்டும் தான் மொமெண்டம் இருக்கும், ஏன்னா ட்ராலி இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இனிஷியல் மொமெண்டம் mass of man into what, velocity of man, that is equal to ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும், ரெண்டு மாஸும் அந்த ட்ராலியில் இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் அந்த அந்த ட்ராலியில் இருக்கனால ட்ராலியோட மாஸ் பிளஸ் என்னோட மாஸ், அதோட வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வி டேஷ் இப்போ என்ன சொல்லலாம், மாஸ் ஆஃப் த மென் பிளஸ் வாட் இஸ் மாஸ் ஆஃப் த ட்ராலி, ரைட்? ஸோ வி டேஷ் எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். கேன் வி சப்ஸ்டிட்யூட் திஸ், மாஸ் ஆஃப் மென் என்னவா இருக்கும் 60 kg, 60 into what is velocity, initial velocity என்னவா இருக்கும், it is a running, நமக்கு தெரியாது இல்லையா, அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. எஸ், ஸோ வி ஹேவ் டு கால்குலேட், எதோட கால்குலேட் பண்ணணும், velocity of men தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ தட் நான் இந்த சைடு கொண்டு வந்தேன். இந்த கார் ஸ்டார்ட் மூவிங் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, ஸோ வி டேஷ் என்ன கொடுத்துட்டாங்க 2ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ மாஸ் ஆஃப் மென் 60, மாஸ் ஆஃப் ட்ராலி 120, ரைட்? டிவைடட் பை மாஸ் ஆஃப் மேன் என்னது 60, that's it. This is what is the velocity of man. Yes or no? So இப்போ என்ன ஆயிரும் பாருங்க, this is 60 plus 120, 180, 2 into 180 divided by 60, right? So உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 3. So என்ன சொல்லலாம், so velocity of man என்ன இருக்கும் 2 into 3, 6 meter per second. That's it, idea. See, உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது you have definitely you will face the problem, but நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக மாறிடும். ஓகே, இனிஷியலி ஐ எம் ஸ்டார்டிங் பேசிக் லெவல் ஆஃப் கொஸ்டின். ஸோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. ஸோ நிறைய கொஸ்டின் நீங்கள் இதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. டெஃபினட்டாக யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க் இன் திஸ் மொமெண்டம் கன்சர்வேஷன் ஐடியா. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் திஸ். நெக்ஸ்ட் ஒன், எ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5m at its ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இட் இஸ் அ பிரேக்கிங் ப்ராப்ளம். ஸோ இந்த இயரும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிரேக்கிங் ஆஃப் மாஸ். ஓகே, பிரேக்கிங் ஆஃப் மாஸ் நான் எடுத்துட்டேன்னா, இப்போ நான் மாஸ் எடுத்துட்டேன், இட்ஸ் லைக் எ நியூக்ளியை மாதிரி தான். ஓகே, நியூக்ளியன் சொல்லும் போது பிரியுது அப்படின்னா என்ன ஆகும், அதுக்கடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படின்னா ரெண்டு மாசா பிரியுதுன்னா இதுக்கடையில் ரெண்டு மாஸ் கடையில் என்னவா இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கனால தான் என்ன ஆகும், இது பிரியும். அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் சொல்லும் போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் என்ன ஆகும், நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0வா இருக்கும். என்ன கன்சர்வா இருக்கும், மொமெண்டம் கன்சர்வா இருக்கும். ஓகே, ஸோ பிரேக்கிங் ஆஃப் மாஸ்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, நெட் இன்டர்னல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும், இந்த இடத்துல 0வா இருக்கும். திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெட் இன்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருக்கும்போது மொமெண்டம் என்னவா இருக்கும், கன்சர்வா இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸ் 0 வந்துச்சுன்னா மொமெண்டம் என்னவா இருக்கும், கன்சர்வ். இதுதான் ஐடியா. ஸோ பிரேக்கிங் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, பிரேக்கிங் ஆஃப் மாஸ்ல the particle of mass 5m is at rest. Okay, 5m is at rest. Rest ன்னு சொல்லும்போது initial momentum என்னவா இருக்கும், 0. ஏன்னா velocity becomes 0. Now it's into three fragment, 2 fragment of mass m and each along mutually perpendicular direction with the speed v ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது பிரேக் ஆகுது because of the internal force.
ஸோ மூணு பார்ட்டாக பிரேக் ஆகுது. ஸோ 1 இப்படி பிரேக் ஆகுது. 1 3 பார்ட்டாக பிரேக் ஆகுது. இப்போ இந்த மாஸும் இந்த மாஸும் என்ன சொல்லிட்டாங்க, சேம் மாஸ். எப்படி மூவ் ஆகுது, இட் இஸ் அ மூவிங் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இல்லையா. அப்போ நான் இது எந்த டைரக்ஷன் எடுத்துட்டேன், ஸோ திஸ் இஸ் எக்ஸ் டைரக்ஷன் எடுத்துட்டேன் வித் வெலாசிட்டி v. ஸோ இது எந்த டைரக்ஷன் எடுத்துட்டேன், y டைரக்ஷன், ஸோ வித் வெலாசிட்டி v எடுத்துட்டேன். எஸ் ஆன ஒரு கிடைமே. இப்போ இது எந்தவா இருக்கும், மொமெண்டம் கன்சர்வேஷனை அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் 1 by 1. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இதோட ரிசல்டன் இந்த டைரக்ஷனில் இருக்கும் இல்லையா. இப்போ தேர்ட் மாஸோடது இந்த டைரக்ஷனில் இருந்தால் தான் இந்த மாஸ் இதோட மொமெண்டம் கேன்சல் ஆகிருக்கும், மொமெண்டம் கன்சர்வ் இருக்கும், மாறாது. ஃபைனல் மொமெண்டம் இனிஷியல் மொமெண்டம் சேமாக இருக்கும். எப்படின்னா இங்கே பாரு, இனிஷியல் மொமெண்டம் 0, இது 0, இந்த ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும், 0 இருக்கணும் இல்லையா. அப்போ தான் என்ன இருக்கும், மொமெண்டம் கன்சர்வேஷனாக இருக்கும். இனிஷியலாக 3 kg per meter per second இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக என்னவா இருக்கும், 3 kg per meter 3 kg meter per second இருந்தால் மட்டும்தான் என்னவா இருக்கும், ஈக்குவல் ஆகி 0 ஆயிரும். ஸோ அப்படின்னா இதோட ரிசல்டன் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இந்த தேர்டோட மாஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் மொமெண்டம். ஓகே, தட் மஸ்ட் பி ரிமெம்பர் தட். ஸோ பட் இதில் எப்படி நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கு ரைட். ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன், இது எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன் எடுத்துட்டேன். இப்போ தேர்ட் மாஸ் எடுக்க போகிறேன். நான் வில் ஸ்டார்ட். இதோட மாஸ் என்னவா இருக்கும், 3m இருக்கும். ஏன்னா 5m அதில் 2m, ஸோ இது பேலன்ஸ் இருக்கிறது 3m இருக்கும். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் திஸ். இப்போ நான் ஃபைனலாக இதோட மொமெண்டம் p1 எடுத்துட்டேன், இதோட மொமெண்டம் p2 எடுத்துட்டேன். நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், p3யோட மொமெண்டம் தான் கால்குலேட் பண்ணணும். ஷால் வி ஸ்டார்ட் வித் திஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், p1 ப்ளஸ் p2 ப்ளஸ் p3, இது ஃபைனல் மொமெண்டம் மூணோட பார்ட்டிகல் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ p3 எனக்கு வேணும் அப்படின்னா, ஸோ ஐ எம் டேக்கிங் த மாடுலஸ் p1 ப்ளஸ் வாட் இஸ் p2. ரைட். இப்போ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் நான் எடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் m, அதோட வெலாசிட்டி என்ன சொல்லலாம், v, எந்த டைரக்ஷன், i கேப் பிளஸ். ரைட். இது என்ன டைரக்ஷன் இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன். நீங்க சூஸ் கேட்கலாம் கொஸ்டின், சார் நான் அப்வர்ட் சூஸ் பண்ணலாமா, யூ கேன் சூஸ் த அப்வர்ட் பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டேக் எ ரிசல்டன் வேல்யூ தான் எடுக்க போறோம். ஸோ ஆப்ஷன் என்ன கொடுக்கல, டைரக்ஷன் கொடுக்கல, ஒன்லி த மேக்னிடியூட் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால நீங்க என்ன எடுக்கலாம், யூ கேன் டேக் இட் இஸ் அ அப்வர்ட் டைரக்ஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நான் என்ன எடுத்துட்டு டவுன்வர்ட் டைரக்ஷன் என்ன கிடைக்கும், -j. ஸோ யூ கேன் கோ வித் திஸ். ஏன்னா மேக்னிடியூட் சேம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, -mvj. நீங்க இதை ijன்னு ரெப்ரசென்ட் பண்ணலன்னா mv minus mv 0 ஆயிரும். டோன்ட் டூ தட். ஸோ இட் இஸ் அ வெக்டர் ஐடியா. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா mv கான்ஸ்டன்ட் எடுத்துட்டேன், i cap minus j cap. ஸோ இதுக்கு ரிசல்டன் எடுத்தா என்ன கிடைச்சிடும், mv root v. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அ ரிசல்டன் வேல்யூ ஆஃப் தட். ஓகே, இந்த ரெண்டோட ரிசல்டன் மொமெண்டம். ரைட், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸோடது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த வேல்யூ, மாஸ்ங்கிறது என்ன 3m இல்லையா. ஸோ வி கேன் ரெப்ரசன்ட் 3m நான் எடுத்துட்டேன்னா, ஸோ இதோட மாஸ் ஏன்னா தேர்ட் மாஸ் 3m இன்டூ வாட் இஸ் v டேஷ்னு எடுத்துட்டேன் இஸ் ஈக்குவல் டு mv root 2. எஸ் ஆனா இப்போ என்ன கேன்சல் ஆயிரும், m கேன்சல் ஆயிரும், m கேன்சல் ஆயிரும். ஸோ v டேஷோட வேல்யூ என்ன சொல்லலாம், √2v divided by 3. திஸ் இஸ் வாட் இஸ் அட் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் திஸ் பாடி. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, the energy released during this process, energy released during this process அப்படின்னா வெடிக்கும் போது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். என்ன எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்படின்னா அந்த கைனடிக் எனர்ஜி தான் ஸோ அது ரிலீஸ் பண்ணியிருக்கும். ஸோ we are going to calculate the kinetic energy. ஸோ எல்லா வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு. now we are going to calculate energy release, kinetic energy released. எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஸோ we'll start. ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோடது ஆஃப் mv ஸ்கொயர், ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோடது. செகண்ட் பார்ட்டிகல் ஆஃப் mv ஸ்கொயர். இப்போ தேர்ட் பார்ட்டிகல் எடுத்துட்டேன், வாட் இஸ் மாஸ் 3m divided by 2, v யோட வேல்யூ என்னது √2v divided by 3 the whole square. ரைட், இது புரிஞ்சுதா. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் 1b, ஸோ mv ஸ்கொயர் பிளஸ் 1/2 1/2. இங்க என்ன ஆயிரும், ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ணா 3m 2v ஸ்கொயர் divided by 2 into what is 3 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிடும், you will get a 9. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், இது 3, இது கேன்சல் பண்ணா 3. ரைட், இந்த 2 கேன்சல் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் mv ஸ்கொயர் by 3. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிடும் 4mv ஸ்கொயர் divided by 3. So what is an option is that 4mv square by 3. This is what is the energy released. So this is very important. This kind of question will ask. Okay, so we'll start next one. Okay, next problem போலாம். Next இதுல என்னது, explosion breaks a rock into 3 part. இது என்னது, internal forceனால தான் break ஆக போகுது. Okay, so internal force break ஆச்சுன்னா so net internal force ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 0 இருக்கும். So we can apply momentum conservation ஐடியாவை நம்ம அப்ளை பண்ணலாம். Okay, we'll start. So try with this. Try to answer and tell me that what is the answer, the value.
ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? The explosion breaks a rock into 3 parts in a horizontal plane. 3 பார்ட்டா பிரேக் ஆகுது. 2 of them go right angle triangle. இதுவும் என்னது? Perpendicular to each other. First part of mass 1 kg with a speed what? 12 meter per second. And second part of mass என்னது? 2 kg moves 8 meter per second. The speed. The third part feels of what is the speed? 4 meter per second. Then what is the mass? நாம கேட்டிருக்காங்க. Okay, so we'll given one by one எழுதலாம். So we'll start what is the given. So first particle ஓட mass என்ன கொடுத்துட்டாங்க? m1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? First particle of mass 1 kg. அதோட velocity என்ன கொடுத்துட்டாங்க? This is what is it? 12 meter per second. Right? Second kg ஓட mass என்னது? So second kg ஓட mass 2 kg. அதோட velocity எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 8 meter per second. இப்போ third particle ஓட velocity எவ்வளவு? 4 meter per second. அதோட mass என்ன அப்படிங்கிறது தான் question. Right? So இது ரெண்டு என்ன சொல்லிட்டாங்க? right angle சொல்லிட்டாங்க. So I am going to take, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? இந்த மாஸும் இந்த மாஸ் இந்த டைரக்ஷன் எடுத்துட்டேன், இது டவுன்வர்ட் டைரக்ஷன் எடுத்துட்டேன். This is what is the mass. See, first particle ஓட mass என்ன எடுத்துட்டேன்? இது m1, இது m2. This is what is the m3. Right? இப்போ m1 ஓட வேல்யூ நான் எடுத்துட்டு v1 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is v1. Just I'll take. Okay. So v1 ஓட வேல்யூ என்னது? 12. v2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? This is what is m2 ஓட வேல்யூ 2. Okay, this is what is 8. இல்லையா? So now we can calculate இதோட mass calculate பண்ணலாம். So we can apply that idea. So same as vector ideaல நான் போறேன். So we'll go with this. இதோட mass என்னது? Mass is 1. Okay, what is the velocity? 12. 12 I cap. Right? See, இதுவும் என்னவா இருக்கும்? Momentum conservation. Understand this one. இதுல mass மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So magnitude I'm going with this. Plus, so இங்க minus ஏன்னா downward direction நான் represent பண்ணிருக்கேன். 2 into 8 J cap. Okay, எதோடது கிடைச்சிருச்சு? ரெண்டு மாஸோடது கிடைச்சிருச்சு. பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? 0. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி தான் என்னவா இருக்கும்? P1 plus P2 plus P3 ஆ இருக்கும் இல்லையா? Now, so which is equal to P3 ஓட value. P3, just I'm taking the magnitude, I'm going to write P3. Okay, so we are going to calculate this. இப்போ நான் என்ன கிடைச்சிரும்? So this is 12, இது என்ன இருக்கும்? 12 I cap, இது என்ன சொல்லலாம்? 16 J cap, right? So இதுல இருந்து நான் என்ன எடுத்துக்கலாம்? 4 வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். 4, 3 I cap minus what is it? 4 J cap is equal to P3. So இங்க பாருங்க, இதை நான் எடுத்துட்டேன். இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்தா என்ன கிடைச்சிரும்? So 25, root 25, root 25 na 5. அப்போ நான் 4 into 5 என்கிறது என்ன சொல்லலாம்? This is 20. P3 ஓடது என்ன சொல்லலாம்? Mass into the corresponding velocity. Mass into corresponding velocity என்ன கொடுத்துட்டாங்க? 4. அப்போ நான் எனக்கு mass வேணும் அப்படின்னா 20 divided by 4 என்ன கிடைச்சிரும்? This is what is a 5. So answer is a 5 kg. That's it. Right? So this must be known clearly. Is it clear? Okay, I'll go with the next one. So this is also a very important problem. The nucleus disintegrates into two nuclear parts which have their velocity in the ratio is 2:1. The ratio of the nuclear size கேட்டிருக்காங்க. Nuclear size, it is based on the radius ல நாம define பண்ணணும். ஓகேவா? இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். I'll start with this. ட்ரை பண்ணுங்க. Okay. So very very important question. So must know clearly. Okay. So எப்படி சால்வ் பண்ணலாம்? நியூக்ளியர் இன்டகிரேட் எஸ் இதுல என்ன இருக்கும்? இன்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருக்கும், நெட் இன்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருக்கும், மொமெண்டம் கன்சர்வா இருக்கும். ஸோ இனிஷியலா என்னவா இருக்கும்? மொமெண்டம் 0, தட் ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டோடதை எடுத்துட்டேன். ஸோ தேர் ஹேவிங் வெலாசிட்டி இன் த ரேஷியோ கொடுத்துட்டாங்க. v1 by v2 ஓட வேல்யூ ரேஷியோ, v1 by v2 ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க. s2:1. ஓகே, த ரேஷியோ ஆஃப் த சைஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட். மொமெண்டம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணலாமா? எப்படி அப்ளை பண்ணலாம்? So initial momentum 0, that is equal to final momentum. 2 part, இல்லையா? 2 part. Okay, so we can go with this. First particle ரெண்டு பார்ட்டா நான் எடுத்துட்டேன் இல்லையா? அதாவது ரெண்டா இருக்கு. ஒரு பார்ட்டிகல் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா v1, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், மைனஸ் v டைரக்ஷன்ல இருக்கும், பிகாஸ் ஆப்போசிட் வேல்யூ. ஏன்னா அப்பதான் மொமெண்டம் கன்சர்வ் ஆயிருக்கும். v என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ரைட்? So இப்போ நான் என்ன எடுத்துட்டேன்? Just I'm taking that this is m1, இது என்னது? m2 னு எடுத்துட்டேன். Because sizes depends on what? Radius. ஏன்னா mass equal to எப்படி define பண்ணலாம்? Mass எப்படி define பண்ணலாம்? Density into volume. Sphere இருக்கனால 4/3 pi r cube.
then we can start. Okay, m1 v1 s plus what is m2 v2. So opposite direction this is negative. m1 v1 which is equal to what? m2 v2. இப்போ mass எப்படி represent பண்ணலாம்? Density into volume. Volume ங்கிறது என்ன சொல்லலாம்? 4/3 pi r1 cube is equal to into v1 இல்லையா? Velocity 1. That is equal to again density 4/3 pi r2 cube என்ன சொல்லலாம்? v2. Right? So இப்போ density of that nuclear remains constant. நான் எந்த நியூக்ளியர் எடுத்தாலும் density constant. So constant எல்லாத்தையும் நான் neglect பண்ணிட்டேன். So இப்போ எனக்கு question கேட்டுங்க r1 divided by r2. சரி v1 divided by v2 தான் எனக்கு வேணும். So the size தான் கேட்டிருக்காங்க. Sizeனா r1 divided by r2. Okay, velocity value கொடுத்துட்டாங்க. So இப்போ பார்க்கலாம் r1 cube divided by r2 cube is equal to what? v2 divided by v1. Okay, v1 by v2ங்கிறது 2:1. v2 by v னு 1/ல வரும் இல்லையா? 1/2. So என்ன கிடைச்சிரும்? r1 by r2 ஓட ரேஷியோ என்னவா இருக்கும்? 1 divided by 1 power 2 power 1/3. So option என்ன சொல்லலாம்? Yes, that's D is the option. Is it clear? So this must be known clearly. So next problem, we'll start. Yes. So next problem is that பாருங்க, a particle of mass m is moving with a velocity 2v. Okay, collides with a, yes, that is a collision idea. So this is what is a collision idea. Momentum conservation, maximum momentum conservation எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா collision problem தான் யூஸ் பண்ணுவாங்க. So you must know this idea clear. Okay, I'll start with this. இப்போ என்ன question கொடுத்துட்டாங்க? A particle of mass m is moving with a speed 2v. So given, try with this. So particle of mass moving with a speed என்ன சொல்லிட்டாங்க? m எவ்வளவு வேகத்துல போயிருக்கு? 2vங்கிற velocityல போயிட்டு இருக்கு speed. And collide with the mass 2m இருக்கு with the speed what is a v ன்னு சொல்லிட்டாங்க in the same direction. So first என்ன சொல்லிட்டாங்க? m it is moving with the velocity 2v, then 2m it is moving with the velocity v. Okay, now what I'm going to calculate this. So இப்போ 2m கொடுத்துட்டான். So இது என்ன ஆகுது? collision ஆகுது. So net force on the system என்னவா இருக்கும்? 0 இருக்கும். Net force on the system is equal to 0. Momentum என்னவா இருக்கும்? Conserve இருக்கும். Then we'll start. After collision, the first mass stopped completely, while second mass one split into two particles, each of mass m, which moves at an angle 45 degree with respect to original direction. So இப்போ ரெண்டும் போயிட்டே இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மாஸ் என்ன ஆயிருச்சு? 0க்கு வந்துருச்சு. அப்படின்னா m ஓட வெலாசிட்டி என்னது? 0. இப்போ செகண்ட் மாஸ் என்ன இருக்கு? ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சிருச்சு. ஸோ என்ன இருக்கு? ஒரு பார்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, which makes angle 45 degree. Each mass are same. Another particle என்ன சொல்லிட்டாங்க? 45 degree. ரெண்டும் 45 degreeல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So the second one split into two particle of mass m. So ரெண்டு மாஸ் தான் பிரிஞ்சிருக்கு. Moves at an angle 45 degree with respect to original. அப்படின்னா என்ன இருக்கு? இது 45 degree. So இது original direction. இது என்ன சொல்லலாம்? 45 degree பிரிஞ்சிருச்சு. இப்போ क्वेश्चन கேட்டது the speed of the each particle நம்ம கால்குலேட் பண்ணனும். Okay, understand this one. So இது நம்ம momentum conservation அப்ளை பண்ணலாம். எப்படினாங்க பாருங்க. I'm taking that இந்த இடத்துல x directionல மட்டும் தான் momentum இருக்கு. There is no y direction momentum என்னவா இருக்கும்? 0. Okay, not equal to 0 x direction momentum. ஏனா x directionல particle travel ஆகுது. இந்த இடத்துல என்ன இருக்கும்? It is a two dimensional இருக்கனால x directionல இருக்கும், y directionல இருக்கும். X direction and y direction. Right? So this must be known clearly. இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? The speed of the particle னு கேட்டிருக்காங்க இல்லையா? So this is what is that idea we are going to apply momentum conservation, right? இப்போ நாம என்ன எடுத்துட்டா 45 னா this is what is a 45 degree. So இது என்ன சொல்லலாம்? mb cos 45 degree. இல்லையா? இது என்ன சொல்லலாம்? Because இது தீட்டானா இது தீட்டா. So இது என்னவா இருக்கும்? mb cos 45 degree. Right? இது ரெண்டு என்ன இருக்கும்? Opposite. இது cancel பண்ணிக்கலாம். Right? Now I'm applying the momentum conservation along x direction மட்டும் apply பண்றேன். Okay, so we'll start with this. X direction apply பண்ணா என்ன சொல்லலாம்? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். Just we'll start. So first particle of mass m, அதோட velocity 2v, plus second particle of mass 2m, அதோட velocity v is equal to momentum conservation along x direction எடுத்துட்டு. Okay, so even if we take this one,
இப்போ நான் எதனால velocity ஈக்குவல் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, பிகாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஸோ இது என்னவா இருக்கும், பிகாஸ் இந்த ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இந்த பார்ட்டிகளோட மாஸ் m, ஓகே, இதோட வெலாசிட்டி v1 எடுத்துட்டேன், sin 45 டிகிரி இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ட்டிகுலர் இதோடது. நெக்ஸ்ட் ஒன் இதோட எடுத்துட்டேன் அப்படின்னா மாஸ் m, வெலாசிட்டி v, sin 45 டிகிரி, ரைட், ஏன்னா ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது கேன்சல், இதுவும் இது கேன்சல், ஸோ எல்லாமே கேன்சலேஷன், v1 is equal to v2. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வியும் இந்த இடத்துல வியும் நான் எடுத்துட்டேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர். ஓகே, பிகாஸ் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப்டர் கொலிஷன் சேமா இருக்கனால ஜஸ்ட் v இதுவும் vன்னு எடுத்துட்டேன். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர்லி. ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன்னா நவ் ஐ எம் கோயிங் டு கால்குலேட் தட், அந்த வியோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் பாருங்க, இது கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன கிடைச்சிரும், தட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி 2 times mv cos 45 டிகிரி, ரைட். ஸோ இப்போ என்ன கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்க 2mv 2mv 4mv is equal to 2mv cos 45 டிகிரிங்கிறது என்ன சொல்லலாம், 1/√2. ஸோ 2mv கேன்சல். ஸோ சரி, இது v2 தானே, இதுதான் நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ v1 v டேஷ்னு எடுத்துட்டேன். ஓகே, இது v m, இது m கேன்சல், இங்கே 2 கேன்சல் ஆச்சுன்னா 2v is equal to what, v dash divided by √2. so v dash is equal to 2v√2. so என்ன சொல்லலாம், 2√2v, 2√2v, that's it. Is it clear? So this must be known clearly. Okay, so this is an idea. Next problem போலாம். Next one. Next question பாருங்க. A moving block having mass m collide with another stationary block having mass is 4m. So moving block mass m collide with the stationary mass. Try to solve this one. The moving block having mass m collide with another stationary block having a mass 4m. So first mass என்ன எடுத்துட்டாங்க, given. இது எல்லாமே momentum conservation தான். So first mass என்ன எடுத்துட்டாங்க, m. So collide with another stationary mass of block என்ன சொல்லிட்டாங்க, 4m. The lighter block comes to rest after collision. இது என்ன சொல்லலாம், before collision. இப்போ என்ன பண்ண போறோம், after collision. After collision சொல்லும்போது so இந்த m என்ன ஆயிருச்சு, ரெஸ்ட்க்கு வந்துருச்சு. What is the velocity? Becomes 0 after collision. When the initial of the lighter block, initial velocity என்ன கொடுத்துட்டாங்க, v ன்னு கொடுத்துட்டாங்க. Okay, then the value of coefficient of restitution கேக்குறாங்க. So momentum conservation apply பண்ணலாம், coefficient of restitution. இது ரெஸ்ட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த 4m ஓட velocity எனக்கு தெரியாது. So v dash ன்னு எடுத்துட்டேன். So we have to calculate. Coefficient of restitution எப்படி calculate பண்ணலாம்னா, relative velocity of the separation v2 minus v1, relative velocity of approach ன்னு சொல்லலாம். So this is what is a relative velocity of separation divided by what, relative velocity of approach. So this must be known clearly, right? So அப்ப நான் v2 minus v1, so இந்த e ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். So ஃபர்ஸ்ட் இதுக்கு v2 ஓட வேல்யூ, so v1 ஓட வேல்யூ 0 ன்னு தெரியுது. So momentum conservation அப்ளை பண்ணலாம். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம்னா m into v, இது ஸ்டேஷனரியா இருக்கு. So no need to worry about that, which is equal to, இப்போ இது ஸ்டேஷனரி இல்லையா, இதோட momentum which is equal to final momentum இதோட momentum இல்லையா. So 4m into what is a v2. So m cancel, v2 is equal to v by 4. So v2 ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. So coefficient of restitution apply பண்றேன், is equal to v2 ஓட வேல்யூ என்னது, v by 4. Okay, so initial final value என்னது, v1 ஓடது 0. u1 ஓட வேல்யூ என்னது, v ன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. So final value of this m ஓட வேல்யூ என்ன இருக்கும், 0. சரி, yes, is it clear? So u1 value, இது u2 value. So u1 ஓடது v, u2 ஓட வேல்யூ 0, v1 ஓட வேல்யூ 0, v2 ஓட வேல்யூ v by 4. So இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். So இது கேன்சல் ஆயிரும். So v by 4 divided by 4, so v, so cancellation என்ன சொல்லலாம், e is equal to 1 by 4, e is equal to 1 by 4 என்ன சொல்லலாம், 0.25. So the option is 0.25. Okay, so this must be now clear. Can we go next one? Try to solve this one. Try to answer.
Next problem is two identical balls A and B having velocity of 0.5 and minus 0.3 னு கொடுத்துட்டாங்க meter per second. Okay. The collide elastically. Elastic na எடுத்துட்டாமே elastic coefficient of restitution என்னவா இருக்கும் 1 ஆ இருக்கும். Inelastic collision எடுத்துட்டா அப்படினா coefficient of restitution என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும். Okay, this must be known clearly. Okay, elastic and inelastic. The velocity of B and velocity of A after collision respectively in calculate பண்ணனும். Okay, we'll start with this. Velocity of collision before and after நாம calculate பண்ணனும். Two identical balls A and B having the velocity 0.1 minus 0.3. Now we'll start momentum conservation. Collision நாவே net force on the system என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும். Okay, we'll start with this. First particle நான் என்ன எடுத்துட்டேன், just we don't know what is mass. Two identical கொடுத்துட்டாங்கன்னா mass என்னவா இருக்கும் same. Okay, so first I'm applying that initial momentum that must be equal to what? Final momentum. Initial momentum என்ன சொல்லலாம் m into v, அதோட v is 0.5. yes or no? Next plus ஏதோட particle, second particle, அதோட mass is same 0. minus 0.3 is equal to what? இது என்ன சொல்லலாம் initial, that is equal to final. Final என்ன சொல்லலாம் m into v1 plus what? m into v2. so ரெண்டு particle velocity சரி m2 இல்ல m into v2 ஏன்னா identical. so இப்போ என்னன்னா m cancel ஆயிரும் ஏன்னா equal masses. இப்போ என்ன கிடைச்சிரும் 0.5 minus 0.3 minus 0.3 0.2 is equal to what? v1 plus v2. so this is what is the equation 1, right? so second equation you can apply the energy conservation apply பண்ணலாம், but அதை விட ஈஸியா இருக்கிறது என்னது restitution apply பண்ணிடலாம். so restitution சொல்லும்போது this is values 1 ஆயிரும் இல்லையா? so restitution எப்படி define பண்ணலாம்? so v2 minus v1 divided by what? u1 minus u2, right? so ங்கிறது என்ன சொல்லலாம், it is a 1 because it is a elastic collision. so நான் எடுத்து இங்க substitute பண்றேன். so v2 minus v1 is equal to what? u1 minus u2 because it is a restitution value is become 1, right? so now இப்போ நான் என்ன தெரிஞ்சிருச்சு, இப்போ v1 minus v2. so initial velocity first particle என்னது 0.5, then what is minus of second particle minus 3 என்ன கிடைச்சிரும், this is equal to 0.8. that's it, v2 minus v1. so this is what is second equation. so ரெண்டு equation apply பண்ணலாமா? so v2 minus v1 0.8. so இப்போ நான் என்ன பண்றேன், add பண்ணா இது cancel ஆயிடும். so 2v2 is equal to what? 0.2 0.8 என்ன ஆயிடும் 1 ஆயிடும். so this is what is v2 is equal to 1 divided by 2. yes, 0.5, right? v2 ஓட வேல்யூ என்னது 0.5. okay, so 0.5. இப்போ v1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. so இதை நான் எடுத்து இங்க ஏதாவது வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 0.2 is equal to v2 ஓட வேல்யூ 0.5 plus what is it? v1, right? இது இந்த சைடு வந்துச்சுனா v1 is equal to 0.2 minus what? 0.5 என்ன கிடைச்சிரும் minus 0.3, right? this is an idea. ஆப்ஷன் என்னவா இருக்கும் 0.5 minus 0.3. 0.5. yes, இப்போ first particle எது second particle எதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? okay, we'll start. so the velocity of the first particle, so இது என்ன சொல்றேன் b word moves with velocity 0.5, right? yes, so இது என்ன சொல்றேன் first particle v1, then what is it v2, right? ஆப்ஷன் பாருங்க பார்க்கலாம். 0.5 இப்போ எதுக்கு 0.5? நீங்க பாருங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இங்க minus 0.3 meter per second 0.5, இங்க பாருங்க 0.5 minus 0.3 இருக்கு. இது இருக்காத ஆப்ஷன், இதுவும் இருக்காது, right? இந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். so you have to do the proper, then we can find the answer. okay, இப்போ v2ங்கிறது என்ன? so இங்க v2ங்கிறது 0.3. the velocity of b தான் கேட்டிருக்காங்க இல்லையா? velocity of b ங்கிறது 0.3, velocity of a ங்கிறது 0.5. just wait. first particle a ன்னு எடுக்கும்போது first particle a 0.5 0.3. second particle இப்போ v1 v2 0.5 0.3. okay, so இப்போ v2ங்கிறது நமக்கு வேணும். so velocity of the second particle, so இது second particle. ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, மைனஸ் மைனஸ், இது எது a எது b ன்னு நமக்கு தெரியணும். எஸ், ஸோ a ஓட வேல்யூ, ஸோ இந்த இடத்துல 0.5, v2 ஓட வேல்யூ நமக்கு எடுத்திருக்கு இல்லையா? ஸோ we can go with this option. okay, so this must be known clearly. so can we go with the next one? yes,
A simple pendulum, this very important question. A simple pendulum of length என்ன கொடுத்துட்டாங்க 1 meter has wooden probe of what mass 1 kg. So என்ன சொல்லிட்டாங்க pendulum இதோட length என்ன கொடுத்துட்டாங்க 1 meter கொடுத்துட்டாங்க. This is 1 meter. That mass எவ்வளவு கொடுத்துட்டாங்க 1 kg னு கொடுத்துட்டாங்க. This is what is a 1 kg. It is struck by bullet of mass 10 to the power of minus 2 moving with a speed what? இது kg தான். Okay, moving with a speed 2 into 10 to the power of 2 meter per second. The height which probe rise before the swing back னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னங்க பாருங்க bullet இங்க போயிட்டு இருக்கு. புல்லட்டோட மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 10 to the power of 2 னு கொடுத்துட்டாங்க இல்லையா kg எவ்வளவு வெலாசிட்டில போயிட்டு இருக்கு velocity is nothing but what 2 into 10 to the power of 2 meter per second ல போயிட்டு இருக்கு சோ இதுல போய் பட்டன என்ன ஆகும் because இங்க கொடுத்துட்டாங்க bullet of mass கொடுத்துட்டாங்க it is stuck னு கொடுத்துட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் சோ வேகமா போய் அதுல பட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு அப்பனா net force exerted by the each other என்னவா இருக்கும் 0 so that momentum conserve இருக்கும் அவ்வளவுதான் சோ இப்போ எல்லாமே சால்வ் பண்றது momentum conservation தான் சோ இப்போ இதுல ஸ்டக் ஆயிருச்சு என்ன ஆகும் because of இதோட momentum இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சோ என்ன ஆகும் இது ரைஸ் ஆகும் இது எவ்வளவு ஹைட் ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறது தான் क्वेश्चन ஓகேவா we'll start so we start with this height-ங்கற ஐடியால நாம பார்க்கலாம் okay first we'll momentum conservation apply பண்ணலாம் so இப்போ இனிஷியலா இருக்க momentum that must be equal to final momentum right this is very important thing you have to know clear so இப்போ initial momentum நம்ம போறோம் okay initial momentumங்கிறது என்ன சொல்லலாம் mass into velocity massங்கிறது என்ன சொல்லலாம் இதோட mass so mass into velocity of the bullet இதோடது இப்போ போய் ஸ்டக் ஆனனால mass into mass of bullet and what is the mass of probe இது ரெண்டும் என்ன ஆகும் ஒரு velocity கிடைக்கும் அந்த velocityல தான் மேலே போகும் okay this must be know clearly so இப்போ பாருங்க இதோட வேல்யூ என்ன சொல்லிட்டோம் இதோட வேல்யூ நம்ம காமன் velocity நான் கால்குலேட் பண்ண போறேன் இதுதான் momentum conservation காமன் velocity சொல்லும்போது 2 into 10 to the power of 2 into 10 to the power of minus 2 s ஆனோ s minus 2 kg இதுல நான் எடுத்துட்டாலும் mass 10 to the power of minus 2 plus mass of the probe எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 kg right it is velocity common so இது cancel ஆயிரும் 2 is equal to இதை நான் எப்படி எழுதலாம் so can I write like this 1 by 100 எழுதலாமா plus 1 into v center of mass so velocity of what that common right so இப்போ cross multiply பண்ணா என்ன கிடைச்சிரும் 101 divided by 100 right so இதோட வேல்யூ என்ன இருக்கும் approximately this is 1 நான் எடுத்துட்டேனா v center of mass then not center of mass it is a common velocity so என்னவா இருக்கும் v common ஓட velocity என்னவா இருக்கும் 2 meter per second that's it so இதனால என்ன ஆகும் மேலே போகும் அப்ப நான் இங்க இருந்து இங்க மேலே போயிருக்கனால because of எதனால மட்டும் தான் மேலே இருப்போம் இந்த velocityனால தான் மேலே போகும் அப்ப என்ன velocity ன்னு சொல்லும்போது என்ன எனர்ஜி இருக்கும் kinetic energy என்னவா கன்வர்ட் ஆயிருக்கும் potential energy-ஆ கன்வர்ட் ஆயிருக்கும் ஓகே சோ எப்படி நம்ம ஆஃப் mv² இனிஷியலா என்ன ஆகும் இது இங்க படுது பட்டன் என்ன ஆகும் மேலே போகும் எது வரைக்கும் மேலே போகும் மேக்ஸிமம் ஹைட் மேலே போகும் அந்த ஹைட் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் இனிஷியலா இருக்க velocity அதனால kinetic energy இருக்கும் kinetic energy என்னவா கன்வர்ட் ஆகும் potential energy-ஆ கன்வர்ட் ஆகும் that potential energy mgh that's it ஏனா it is independent of the path எதோடது gravitation potential energy independent of a path இனிஷியலா இருக்க and final point தான் அதுதான் h நான் எடுத்துட்டேன் okay m cancel 1 by 2 velocity என்னது 2 அது என்ன வரும் 4 is equal to g ஓட வேல்யூ 10 that is h இதுதான் நான் கால்குலேட் பண்ணனும் இது 2 கிடைச்சிரும் so இது நான் வந்துச்சுனா h is equal to what 0.2 that's it answer so 0.2 is the answer is it clear so this must be known clearly can I go next one next same idea try to solve this one take as a homework இத சால்வ் பண்ண பாருங்க okay so this is one try to solve okay so we'll go with the next one same idea தான் எப்படினாங்க பாருங்க இங்க இருந்து இங்க வருது அப்படினா இங்க potential energy இருக்கும் என்னவா கன்வர்ட் ஆயிரும் kinetic energy-ஆ இருக்கும் so அதுக்கு அப்புறம் என்ன ஆகும் the velocity of the ball cue after the collision கேக்குறாங்க simple one okay so எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் try to solve இப்போ potential energy இல்லையா potential energyங்கிறது என்ன சொல்லலாம் mgh அது என்னவா கன்வர்ட் ஆகும் இங்க வரும்போது kinetic energy-ஆ கன்வர்ட் ஆகும் என்னவா இருக்கும் half mv². இப்பதான் நாம யூஸ் பண்ணோம் m cancel g into இந்த height இல்லையா இந்த height என்னது 20 cm இந்த height 20 cm 10 to the power of minus 2 is equal to 1 by 2 v². so என்ன ஆயிரும் இங்க 10 இந்த 10 இந்த 0 இது கேன்சல் ஆயிரும் இல்லையா ஏன்னா g ஓட வேல்யூ என்னது 10 இங்க ஒரு 10 இருக்கு
10 into 10 நீங்க இது சொல்லும்போது 100 minus 2 cancel ஆயிரும். ஸோ எனக்கு 2 is equal to 1 by 2 v square. v ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? இங்க 2 மல்டிப்ளை பண்றோம் 4 root 4. ஸோ v ஓட வேல்யூ எடுத்துக்கணும் 2 meter per second. v ஓட வேல்யூ நமக்கு எடுத்துருச்சு. ஆஃப்டர் collision நம்ம கால்குலேட் பண்ணணும். See, small ball p slide down a quadrant circle hits the other ball q equal masses. Masses equal னு எடுத்துட்டேன். Masses equal னா இப்ப பாருங்க பார்க்கலாம் இதுவும் equal mass சொல்லும்போது என்ன இருக்கும்? Momentum conservation apply பண்ணலாமா? ஏன்னா நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த பால் 0. ஸோ இது போய் இது ஹிட் பண்ணா என்ன ஆகும்? ஸோ மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பால் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் இந்த கியூ வருது. இது பி இது கியூ. ஏன்னா ரெண்டு மாசஸ் ஈக்குவல். இது கியூ இது கேன்சல் ஈக்குவல் மாஸ் அப்படின்னு என்ன சொல்லலாம்? கியூ ஓடது ஈக்குவல் டு கியூ பி. ஸோ வாட் இஸ் வேல்யூ? இட் இஸ் 2. தட்ஸ் இட். கம்ப்ளீட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த பிளேயர், ஸோ இது என்ன சொல்லலாம்? இம்பல்ஸ் பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம்ஸ். இம்பல்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம்? நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ வில் ஸ்டார்ட். த பிளேயர் கேச்சஸ் த பால். நான் கேட்ச் பிடிக்கிறேன். கேட்ச் பிடிக்கும்போது என்ன ஆகும்? பால் அங்கிருந்து மொமெண்டம் அதிக மாசிட்டி வெலாசிட்டியோட வரும். இது பட்டன் என்ன ஆகும்? ரெஸ்ட்டுக்கு வந்துடும். அதோட இம்பாக்ட் எல்லாம் யார் வாங்குவா? நான் தான். அந்த இம்பாக்ட் தான் என்னது? இம்பல்ஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள், இப்போ கேட்ச் பிடிக்கும்போது நான் இழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இம்பல்ஸ் கம்மியாக இருக்கும், இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். இதுவே நான் என்ன பண்ணுறேன், இந்த டைரக்ஷன் இப்படி வந்துட்டு இருக்கு, இதுக்கு ஆப்போசிட்ல டைரக்ஷனில் பிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஸோ இம்பாக்ட் அதிகமாக இருக்கும், இம்பல்ஸ் அதிகமாக இருக்கும், மொமெண்டம் அதிகமாக இருக்கும். அதாவது சேஞ்ச் இன் மொமெண்டம். அந்த பாலோட மொமெண்டம் எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த டிரான்ஸ்ஃபர் இப்படி இந்த டைரக்ஷன்லேயே போய் பிடிச்சுன்னா என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மொமெண்டம் அதிகமாக இருக்கும். இப்படி நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மொமெண்டம் கம்மியாக இருக்கும். ஸோ இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் இம்பல்ஸ் சொல்லலாம். ஓகேவா? எஸ். Let's start. The player catches a cricket ball of mass 150 kg moving with speed 20 meter per second. So ball oda mass என்ன கொடுத்துட்டாங்க? Given. Try to solve. The given is equal to ball oda mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Mass of the ball 150 gram. Right? Moving with the speed. Ball என்ன சொல்லிட்டாங்க? Ball is moving with the speed. Speed இல்லையா? Speed ன்னு சொல்லும்போது just is a mass. The velocity, what is value? 20 meter per second. The catching in the process completed எவ்வளவு செகண்ட்ல முடியுது? T time taken. Okay, and the process முடியிருக்கான time taken 0.1. The magnitude of force exerted by the ball on hand calculate பண்ணணும். Okay, so we already know that F net is equal to dp by dt, right? So நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? Momentum transfer. அப்படின்னா ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு, ஃபைனலா என்னோட கையில படும்போது என்ன ஆகும்? 0 மொமெண்டம் கிடைச்சிடும் இல்லையா? அப்படின்னா மொமெண்டம் எதனால மட்டும்தான் இருக்கும்? இனிஷியலாக இருக்கிற மொமெண்டம் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனல் மொமெண்டம் என்னவா இருக்கும்? ஃபைனல் மொமெண்டம் பிகம் 0. ஏன்னா கையில் வந்து நின்றுச்சு. பட் இனிஷியல் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மாஸ் இன்டு வெலாசிட்டி இல்லையா? மாஸ் இன்டு 150 இன்டு 10 to the power of இப்போ நம்ம இனிஷியல் மொமெண்டம், ஏன்னா இதனோட வேல்யூ சொல்லலாம். ஸோ பி ஃபைனல் மைனஸ் பி இனிஷியல் டிவைடட் பை டெல்டா டி. இந்த டெல்டா டியோட வேல்யூ என்னது? 0.1. P final order value என்னது? 0. P initial order value mass into velocity 150 into 10 to the power of minus 3. ஏன்னா கிராம்ல கொடுத்திருக்காங்க, நம்ம கிலோகிராம் கன்வெர்ட் பண்றதுக்கு 1 gram is equal to 10 to the power of minus 3 kilogram, right? Into velocity of ball. velocityங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? 20, right? புரிஞ்சுதா? now so இதை எடுத்து நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 0 2 0 இருக்கு. இங்க இதை நான் எப்படி எழுதலாம்? 50 into what? 2 into what is 100 எழுதலாமா? ஏன்னா ஒரு 0 2 0 10 to the power of 2 எழுதலாம். into இது என்ன சொல்லலாம்? minus 3. 100ங்கிறது 10 to the power of 2. இங்க ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா minus 1. ரைட்? இங்க எடுத்துட்டுனா 15 into 2 10 to the power of minus 1. ரைட்? ஸோ இது கீழே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? இப்போ இது கீழே வந்துச்சு அப்படின்னா minus 1 கீழே வந்துச்சுன்னா plus 1 ஆயிரும். ஸோ 15 into 2 divided by 0.1 into 10 என்ன ஆயிரும்? ஸோ இது 1 ஆயிரும் இல்லையா? டினாமினேட்டர் 1, மேலே என்ன இருக்கும்? 30. 15 into 5. 15 into 2, 30. Okay, so this is an idea. Okay, so next problem போலாம். We'll start. Just wait before. Okay, so next problem போலாம் பாருங்க. 2 billiard balls of mass என்ன கொடுத்துட்டாங்க?
0.05 kg, each moving opposite direction with 10 meter per second and collide and rebounds with the same speed. The time duration for contact, yes, same idea. Try to solve this problem. Answer பண்ணுங்க பார்க்கலாம். So answer is 200 Newton. Try to solve. Next one போலாம். So this is the important question. The figure shows the position versus time graph, one dimensional motion of a body, mass என்ன கொடுத்தோம்னா 0.4 kg. The magnitude of each impulse னு கேட்டிருக்காங்க. Impulseங்கிறது என்ன சொல்லலாம்? Change in momentum, right? Impulseங்கிறது change in momentum. So எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. Impulseங்கிறது change in momentum. Delta P தான் கால்குலேட் பண்ணணும். Right? Change in momentum. So because கொடுத்திருக்கிறது என்னது? X versus T கொடுத்திருக்காங்க. It is given X versus T. Okay. X versus T னா எனக்கு velocity வேணும்னா என்ன பண்ணணும்? You have to take a slope எடுக்கணும். இல்லையா? அப்பதான் velocity கிடைக்கும். Then velocity தெரிஞ்சிச்சுனா we can calculate. இங்க பாருங்க என்ன கொடுத்துட்டாங்க? Listen. Time taken நான் எடுத்துட்டேன். Initial time taken இங்க பாருங்க இந்த டைம் எவ்வளவு டைம் இருக்கு? 2 to 0. So 2 செகண்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 4 minus 2 2 செகண்ட். அப்படினா இந்த 4 செகண்ட்ல எனக்கு எவ்வளவு மொமெண்டம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? First we'll start with this. நம்ம velocity தெரிஞ்சிருச்சுனா நாம ஈஸியா கால்குலேட் பண்ணிரலாம். ஓகேவா? velocity கால்குலேட் பண்ணலாமா? ஏனா the figure shown is position versus time, motion of the mass எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.4 kg னு கொடுத்துட்டாங்க. The magnitude of the impulse calculate பண்ணனும். Change in momentum தான் என்ன சொல்லலாம்? Impulse சொல்லலாம். Yes or no? இதான் impulse சொல்லலாம். So இப்போ நாம கால்குலேட் பண்ணலாம். First நாம என்ன கால்குலேட் பண்ணோம்? mass ஓட வேல்யூ தெரியும். First 0 to 2 செகண்ட்ல what is it momentum கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? So you have to take a slope of this. அப்ப velocity கிடைக்கும். இல்லையா? 0 to 2 செகண்ட்ல velocity என்ன? Initial velocity நாம கால்குலேட் பண்ண போறோம். 0. So இப்போ பாருங்க ஸ்லோப் என்னவா இருக்கும்? Remain constant. அப்படினா 2/2 என்ன ஆயிரும்? Is a 1. Right? So initial 0, finally 2. அப்படினா சொல்லலாம் 2 minus 0, final minus 0, and what is the time? 2 minus 0 is 1. Right? அதே மாதிரி 4, அதாவது 2 to 4ல I am going to calculate slope. So this V final. Right? இதுதான் repeat ஆயிருக்கு. Continuously repeat ஆயிருக்கு. So initial எவ்வளவு இருந்துச்சு? Because distance, initial distance 2, final distance 0. அப்படினா 0 minus 2 divided by what is the corresponding time? 2 minus 4 minus 2. என்ன கிடைச்சிரும்? minus 2 divided by 2. என்ன கிடைச்சிரும்? This is what is the minus 1. முடிஞ்சிருச்சு. Initial momentum, final momentum தெரிஞ்சிருச்சு. Then I am going to calculate the value of this. Okay va? Now, mass into final minus initial, right? Divided by what is the time taken. Not இதுதான் என்ன சொல்லலாம்? This is what is it? நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? Impulse தான் கால்குலேட் பண்ணணும். Change in momentum தான் கால்குலேட் பண்ணணும். Delta P. Mass ஓட வேல்யூ என்னது? 0.4 into initial final momentumங்கிறது -1, initial momentumங்கிறது -1. So initial velocity -1, initial velocity minus, sorry, yes. So final velocity -1, initial velocity +1. So இங்க minus இருக்குனால just I used. So எனக்கு கிடைச்சது 0.4 into minus 0.2. So எனக்கு கிடைச்சது 0.8. That's it. Is it clear? 8 0.08 or 0.8. Answer. So either miss it's not 0.2, it is a 2. So n கிடைச்சது 0.8. Negative, but only the magnitude கொடுத்தனால 0.8. That's it. Okay. So next one, try to solve this problem. So this is very important. 2 questions I given that. Try to solve the problem, and that's it. So the homework எடுத்துங்க. This is very important. Try to solve this problem and tell me the answer for the final answer. Okay, இதெல்லாமே என்னது? Linear momentum conservation. So now we are going to discuss angular momentum conservation. So this is very important. Angular momentumல இருந்து question வரும். டைரக்டா question வரும். See here, rotation dynamicsல இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்டான என்னன்னா moment of inertiaவும் angular momentum conservation, and also rigid body dynamicsல இருந்து question கேட்கலாம். See, நீங்க moment of inertia question எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருந்தா ஒரு question rigid bodyல அட்டெண்ட் பண்ண முடியும். Angular momentum conservation clear-ஆ தெரிஞ்சிச்சுனா you can attend 2 questions. So total 2 question அட்டெண்ட் பண்ணலாம். Okay, so this must be known clearly. Now we'll start with this first question. நான் எடுக்கிறேன். இது angular momentum conservation. Angular momentum conservation ங்கிறது சொல்லலாம். So this is what is the I1 omega 1 is equal to what? I2 omega 2. Because L is equal to I into omega. This is idea. Now I am going to use this one. Right? எதனாலனா net torque on the system என்னவா இருக்கும்? What is the net torque on the system?
is equal to 0. That's it. Okay, we'll start. The sun rotates around itself. Okay, எவ்வளவு 27 daysல. So time period கொடுத்திருக்காங்க எவ்வளவு 27 days கொடுத்திருக்கிறது 27 days. Now, what will be the period of revolution if the sun were expand twice the present side? Expand என்ன இருக்கும்? Radius பெருசாகும் இல்லையா? Expand it twice. So R2 ஓட வேல்யூ என்ன சொல்லலாம்? Double the value of R. அப்ப என்ன R1ங்கிறத நான் Rன்னு எடுத்துட்டேன். R2ங்கிறது double the value of R. அப்படின்னா ரேடியஸ் அதிகமாச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன ஆகும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகும் இல்லையா? தென் ரொட்டேஷன் என்ன ஆகும்? ரொட்டேஷனோட டைம் பீரியட் கம்மியாகும். விச் மீன் தட் ரொட்டேஷன் டைம் பீரியட் கம்மியாகுதுன்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஆசோலேட். ஸோ ஸ்பீட் என்ன ஆகும்? நாட் டைம் பீரியட், ஸ்பீட் என்ன ஆகும்? கம்மியாகும். இப்போ நான் ஸ்பீடு கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆங்குலர் ஸ்பீடு கம்மியாச்சுன்னா டைம் பீரியட் என்ன ஆகும்? அதிகமாகும். ஸோ ஏன்னா டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? ஸோ த கன்சிடர் த சன், வாட் யூ ஹேவ் டு கால்குலேட்? ஸ்பியர் யூனிஃபார்ம் டென்சிட்டி. ஸோ எவ்வளோ டேஸ் ஆகும்? 1 ரெவல்யூஷன். வாட் பி த டைம் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாகிருச்சு, ஒமேகா என்ன ஆகும்? ஆங்குலர் ஸ்பீடு கம்மியாகும், ரைட்? ஏன்னா இனிஷியலாக இருக்கும்போது இந்த டைரக்ஷன் இருக்கு ஆர், இப்போ என்ன இருக்கு? டபுள் த வேல்யூ ஆஃப் ஆர். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒமேகாவோட வேல்யூ கம்மியாகும். ஒமேகாவோட வேல்யூ கம்மியாச்சுன்னா டைம் பீரியடோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 27 இருக்காது, அது கம்மியாக இருக்கிற ஆன்சரை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் இது 27க்கு பதிலாக 10, 15, தென் 20 இருந்துச்சுன்னா யூ கேன் நெக்லெக்ட் த ஆப்ஷன். ஏன்னா 27 விட அதிகமாக தான் இருக்கும். ஒரு ஷார்ட்கட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வில் ஸ்டார்ட். ஓகேவா? now I'll start. So this is idea. ஸோ இப்போ என்ன எடுக்க போகிறோன்னா now I'll start. இப்போ இனிஷியலி சரி ஆர் இருந்துச்சு, டபுள் த வேல்யூ ஆஃப் ஆர் இருக்கு. ஸோ டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் அப்ளைங் த ஆங்குலர் மொமெண்டம். சீக்க இதில் எங்கடா ரொட்டேஷனல் டார்க், ரொட்டேஷனல் 0 இருக்கு, அதாவது இதில் எங்கே டார்க் 0 இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சீக்க இப்போ ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா ரேடியல் வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஸோ இது என்னோட ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எடுத்துட்டா ரேடியல் வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஆர். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். டார்க்குங்கிறது என்னன்னா, ஸோ ஆர் இன்டூ எஃப். இப்போ ரெண்டும் பர்பண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் என்னவா இருக்கும்? டார்க்கே கிரியேட் ஆகும். இங்கே என்னவா இருக்கும்? ரெண்டும் ஆன்டி பேரலல், ஸோ தட் என்ன ஆகும்? 0 இருக்கும். இதனால டார்க் இருக்கவே இருக்காது. Okay, the work torque due to what? Centripetal force 0, so that net torque என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். எஸ் ஆனோ? புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி. அதனால என்ன சொல்லலாம்? ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன் சொல்லலாம். ஸோ இனிஷியலி நான் அப்ளைங் தட் ஸ்பியர். எர்த்து சொல்லும் போது சாலிட் ஸ்பியர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சாலிட் ஸ்பியருங்கிறது என்ன சொல்லலாம்? சாலிட் ஸ்பியர் 2/5 mr². எஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சாலிட் ஸ்பியர். கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஒன்லி வேரியபிள் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா 2/5 mங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா மாஸ் ரிமைன் சேம், சைஸ் மட்டும் தான் மாறுது. ஓகே, ஸோ 2/5 mr² இன்டூ ஒமேகா 1. ஒமேகா 1 எப்படி சொல்லலாம்? டைம் பீரியட் 2π/t சொல்லலாமா? 2π/t1. that is equal to 2/5 mr² 2π/t2. ஸோ என்னென்ன கேன்சல் பாருங்க, இது கேன்சல், 2π cancel, the m cancel. So initially r² divided by t1 is equal to எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? டபுள் த வேல்யூ இருக்கு, ட்வைஸ் த வேல்யூ இல்லையா? ட்வைஸ் த வேல்யூனா 2r the whole square into t2. ஸோ இப்போ என்ன ஆயிரும்? r² divided by t1 which is equal to 4r² divided by t2. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ t2 வேணும்னா t2 is equal to 4 times t1. t1 ஓட வேல்யூ 27. So T2 ஓட value 108. So 4. So fourth option. That's it. இது புரிஞ்சுதா? So this must be no. Yes. Can we go next one? A solid sphere is rotating freely about the symmetry axis, free space. The radius of the sphere is increased, keeping the mass the same. Radius of the sphere increase, keeping mass the same. Which of the following quantity would be remain same? Yes. So rotation நாவே என்ன இருக்கும்? Yes, momentum conserve. N momentum, angular momentum conserve. So this is option is A. That's it. Next one. Two rotating bodies A and B of mass m and 2m with moment of inertia IA and IB
IB is greater than IA ன்னு கொடுத்துட்டாங்க. Moment of inertia. This is very important thing. Have a equal kinetic energy of the rotation. Equal kinetic energy same னு கொடுத்துட்டாங்க. See, எல்லாரும் பண்ற மிஸ்டேக், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கோமா, இங்க பாருங்க கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியாமே ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ விச் ஒன் இஸ் ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் வேல்யூ ஈக்குவல், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் சொல்லிட்டாங்க. ஸோ வி ஹேவ் டு டேக் த கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் அண்ட் தென் வி ஹேவ் டு சால்வ் த ப்ராப்ளம். அப்போ என்ன கைனடிக் எனர்ஜிக்கும் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைடட் பை 2m. இட் இஸ் அ லீனியர் மொமெண்டம். இப்போ இது என்னவா இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு L ஸ்கொயர் டிவைடட் பை 2m. ஸோ இங்கே m இங்கே என்ன இருக்கும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரைட்? கைனடிக் எனர்ஜி, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? IA IB இஸ் கிரேட்டர் தென் IA. எஸ், IA. நவ் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஆங்குலர் மொமெண்டம் ரெஸ்பெக்டிவ்லின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. தென் வில் ஸ்டார்ட். ஆங்குலர் மொமெண்டம் கால்குலேட் பண்ணணும். ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி. ஸோ I1 கைனடிக் எனர்ஜி K ஈக்குவல் சொல்லிட்டாங்க, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் சொல்லிட்டாங்க, விச் மீன் தட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியும் L ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகும். L1 ஸ்கொயர் டிவைடட் பை I1 இஸ் ஈக்குவல் டு L2 ஸ்கொயர் டிவைடட் பை I2, ரைட்? எஸ். இப்போ நாம ரீஅரேஞ்ச் பண்ணலாம். எனக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? LAக்கும் LBக்குமான ரிலேஷன். ஸோ நான் என்ன எடுத்துட்டேன்? LA ஸ்கொயர் டிவைடட் பை LB ஸ்கொயர் இட்ஸ் ஈக்குவல் டு, இது மேலே போயிடும், IA டிவைடட் பை IB. இது புரிஞ்சா? ஸோ நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க, IA டிவைட் பை IB இல்லையா? ஸோ நான் என்ன சொல்லலாம்? ஸோ இந்த IBயை கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த IBயை கீழே கொண்டு வந்துட்டா என்ன ஆயிரும்? IBயை கீழே கொண்டு வந்துட்டுனா, ஸோ கிரேட்டர் தென் 1 IA டிவைட் பை IB இல்லையா? ஸோ இதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன், பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கும். அப்போ நான் IA டிவைட் பை IBக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 கிரேட்டர் தென் IA டிவைட் பை IB என்னது? LA ஸ்கொயர் டிவைடட் பை LB ஸ்கொயர், ரைட்? இது இங்கே மல்டிப்ளை பண்ணால் LB ஸ்கொயர் கிரேட்டர் தென் LA ஸ்கொயர். இந்த இது கேன்சல் ஆச்சுன்னா LB இஸ் கிரேட்டர் தென் LA. தட்ஸ் இட். LB கிரேட்டர் தென் LA. தட்ஸ் இட். இது புரிஞ்சுதா? ஸோ திஸ் மஸ்ட் பி நோ கிளியர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது என்னது? ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வேஷன். வில் ஸ்டார்ட். Try to solve this problem. Next problem. So next என்ன கொடுத்துட்டாங்க? Thin circular ring of mass capital M, radiuses R, rotating in a horizontal plane. A thin circular ring of mass M கொடுத்துட்டாங்க. Okay, mass M. ஸோ த்ரிங் கொடுத்துட்டாங்க, சர்க்குலர் ரிங்கு, மாஸ் M, ரேடியஸ் இஸ் கேபிட்டல் R. ரொட்டேட்டிங் ஹரிசாண்டல் பிளேன் about that vertical to its plane with a constant angular velocity. என்ன இருக்கு? vertical plane, it is moving with a constant velocity, angular velocity omega கொடுத்துட்டாங்க, ரைட்? Two object initial condition கொடுத்துட்டாங்க. Two object each of mass M be attached to generally opposite end of a diameter ring. The ring will be rotated with the angular velocity. அதாவது இனிஷியலா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வித் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? 2 மாஸ் வச்சிருக்காங்க, இப்போ ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஆங்குலர் ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ஐடியா. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. எஸ், இனிஷியலா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஃபைனலா என்ன சொல்லிட்டாங்க? இது ரொட்டேட் ஆயிருக்கு, 2 மாஸ் இந்த இடத்துல வச்சுட்டாங்க. ஸோ இப்போ இதோட ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இங்க பாருங்க, இப்போ இங்க வச்சாலும் மொமெண்டம் இஸ் கன்சர்வ் இல்லையா? எதனாலனா இதனால டார்க். ஸோ இதனால டார்க் வெயிட் எந்த டைரக்ஷன் இருக்கும்? இதனால டார்க் என்ன டைரக்ஷன் இருக்கு? இன்வர்ட். இதை நான் எடுத்துட்டேன்னா இதனால டார்க் என்னவா இருக்கும்? அவுட்வர்ட். ஸோ டோட்டல் டார்க் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மொமெண்டம் கன்சர்வா இருக்கும். ஸோ அதை மட்டும் மைண்ட்ல தெரிஞ்சுக்க. ஸோ அப்போ நான் இனிஷியல் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் அப்ளை பண்ணலாமா? இனிஷியல் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? I into omega. ஸோ எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் இருக்கு? சென்டர் பேஸ் பண்ணி ரொட்டேட் இருக்குன்னு. ரிங்கு சென்டர் பேஸ் பண்ணி, ஆக்சஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆயிருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவா இருக்கும்? mr ஸ்கொயர் இன்டு ஒமேகா. ஸோ திஸ் இஸ் I1 ஒமேகா 1, ரைட்? இப்போ இந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஃபைனல் ஆங்குலர் மொமெண்டம் என்ன இருக்கும்? எஸ், சென்டர் பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இதோட mr ஸ்கொயர், எதோடது? இந்த அந்த ரிங்கோட mr ஸ்கொயர் பிளஸ்
இப்போ இந்த 2 மாஸ் இருக்கனால என்ன இருக்கும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும் ஸோ இதனால சொல்லலாம் m into the corresponding distance இல்லையா m into r square okay அது initially capital M இது capital M இது small m so that I am representing capital M இது என்னது small m plus what small m r square into omega dash right இது புரிஞ்சுதா now so இப்போ initial momentum final momentum யூஸ் பண்றேன் m r square omega is equal to capital M r square plus 2 ஆயிருக்குமா 2m r square into omega dash so omega dash என்னவா இருக்கும் r square எல்லாம் cancel ஆயிரும் r square cancel m omega option பாருங்க so m omega m plus 2m m omega so which one is option is that yes option A is the answer that's it ho gaya அவ்வளவுதான் ஓகேவா இது புரிஞ்சுதா I will move the next one try to answer this one next one next problem will start yes okay ரெண்டே problem தான் இருக்கு we'll start complete this okay a thin disc uniform circular disc of mass capital M and radius is capital R is rotated about the horizontal plane about the axis passing through the center and perpendicular to plane angular velocity is omega so initially என்ன சொல்லிட்டாங்க yes so initially same color same color okay so என்ன இருக்கு perpendicular rotate ஆயிருக்கு so இதுல rotate ஆயிருக்கு angular velocity omega right and perpendicular to planes omega சொல்லிட்டாங்க mass m capital R so disk நான் எடுத்துட்டேனா moment of inertia about the disk axis என்ன சொல்லலாம் mr square divided by 2 னு சொல்லலாம் mr square divided by 2 right another disk of same dimension அப்படினா same dimension same size okay but mass மட்டும் என்ன இருக்கு m by 4 இது m by 4 generally is placed on the first disk coaxial னா ஒரோட ஆக்சிஸ்ல இன்னொரு ஆக்சிஸ் இருக்கும் ஓகே அப்படினா இது மேல வச்சிட்டேன் இதோட ஆக்சிஸ்னா இன்னொரு டிஸ்க் வைக்கும்போது அதோட ஆக்சிஸும் இதோட ஆக்சிஸ் எப்படி இருக்கும் parallel அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஓகே சேஞ்ச் இருக்காது ஓகேவா அப்படிங்க பாருங்க இது வச்சிட்டேன் இதுக்கு மேலேயே இது வைக்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆக்சிஸ் தான் இருக்கும் ஓகே அதுதான் கோஆக்சியல் சொல்லலாம் the angular velocity கால்குலேட் பண்ணணும் ஓகேவா சோ இனிஷியலா இப்போ என்ன இருக்கும் momentum conservation angular momentum conservation so L initial this is final initial இருக்கும் m r square mr square divided by 2 into what is the omega initial one இப்போ ஃபைனல் சொல்லும்போது இன்னொரு டிஸ்க் பிளேஸ் பண்ணிருக்கனால m r square divided by 2 plus what m mass என்னது m by 4 இல்லையா அந்த டிஸ்கோட மாஸ் என்னது செகண்ட் டிஸ்கோட மாஸ் m by 4 m by 4 r square into what is it omega dash right so என்ன கேன்சல் ஆயிரும் mr square cancel இங்க என்ன கிடைச்சிரும் omega by 2 இங்க என்ன கிடைச்சிரும் இதுல இருந்து 2 வெளிய எடுக்கலாமா 1 by 2 வெளிய எடுத்துட்டா என்ன கிடைச்சிரும் 1 plus 1 by 2 so this is what is omega dash இந்த 2 cancel ஆயிரும் இல்லையா அப்ப நான் இத என்ன சொல்லும்போது இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 by 2 omega dash this is omega dash ஓட வேல்யூ என்னது 2 by 3 but 4 வருதே என்ன பண்ணலாம் yes 4 வருகிறது yes one more இல்ல ஏனா மாஸ்ங்கிறது m by 4 by 2 right so உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் 4ங்கிறது மட்டும் தான் கிடைக்கும் sorry so this is note பண்ணிக்கங்க so இந்த எல்லாத்துலயும் 1 by 2 1 by 2 1 by 2 cancel ஆயிரும் omega is equal to 1 plus 1 by 4 omega dash so என்னவா மாறிடும் இது cross multiply பண்ணா 5 divided by 4 omega இது omega dashங்கிறது என்ன 4 by 5 omega that's it 4 by 5 omega yes இது புரியுதா is it clear right so this must be no clearly ஏனா இப்போ நான் என்ன சொல்றேன் டிஸ்கோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr square by 2 ஆக்சிஸ் பொறுத்து இல்லையா சோ இப்போ மாஸ்ங்கிறது m by 4 ஆ இருக்கனால into 2 mr square ஹெசானோ இதுதான் ஐடியா okay final problem we'll discuss that now finally same idea தான் இங்க if the radius of earth is reduced 3/4 of its present value without changing mass then the duration of day earth will be dashed hours 30 minutes சொல்லிருக்காங்க okay masses remain same okay because rotation நாவே torque என்ன ஆயிரும் 0 ஆயிருக்கும் because of centripetal force okay because of centripetal force the torque என்ன இருக்கும் 0 ஆ இருக்கும் so we'll start எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்
The radius of the earth is reduced to 3 radius. So initially radius r எடுத்துட்டேன். Okay, இப்போ எவ்வளவு reduce ஆயிருக்கு? Final radius is what? 3/4 of the present value. 3/4 of the present value. Right? The without change its mass change agala duration, we have to calculate that. Okay, moment of inertia change ஆகும் இல்லையா? ஏன்னா sphere சொல்லும்போது moment of inertiaங்கிறது 2/5 mr². So mass remains same. Okay, mass change ஆகாம என்ன வச்சிருக்கு? 3/4 present value is reduced to 3/4 of the present value. Okay, so we'll start. So they எப்படி calculate பண்ணலாம்? Yes. So moment of inertia எடுத்துட்டா I1 into omega 1 is equal to I2 into omega 2. So this is valueங்கிறது என்ன சொல்லலாம்? First 2/5 mr square. இதோட time period எப்படி சொல்லலாம்? 2π/t is 1. This is equal to 2/5 mr square. R க்கு பதிலா என்னது? 3/4 இல்லையா? 3r/4 the whole square into 2π/t2. Is it clear? Is it clear? So this is my idea. So இப்போ என்ன cancel பண்ணலாம்? இது cancel. 2π cancel. So இங்க r square divided by t1 which is equal to 9r square divided by 16 t2. Right? இந்த r square cancel. t2ங்கிறது என்ன சொல்லலாம்? t1 9 divided by 16. Yes. Is it clear? இப்போ என்ன சொல்லிட்டாங்க? The radius of the earth ன்னு சொல்லும்போது per day இல்லையா? 13 hours, some hours இல்லையா? reduced. இப்போ என்ன இருக்கும்? moment of inertia கம்மியா இருக்கும், ஸ்பீட் என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும், டைம் பீரியட் என்ன இருக்கும்? ஸ்பீட் அதிகமாச்சுன்னா டைம் பீரியட் என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படின்னா 24 இருந்து நம்ம 24 ஹவர்ஸ்ல இருந்து என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். ஏன்னா சைஸ் ஆஃப் த எர்த் கம்மியாகும் போது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாகும், ஸ்பீட் அதிகமாகும். ஸ்பீட் அதிகமாச்சுன்னா டைம் பீரியட், ஏன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/t. இது அதிகமாச்சுன்னா டைம் பீரியட் என்ன ஆகும்? டைம் ஃபார் பீரியட் ஃபார் ரெவல்யூஷன் கம்மியாகும். ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன் என்ன இருக்கும்? டெஃபினட்டாக 24க்கு கீழே தான் இருக்கும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ். அதனால தான் எவ்வளோன்னு பார்க்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க 30, 40, 16 கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஈஸி சால்வ் பண்ணிடலாம். இது 24 hours, ரைட்? 24 hours 9 divided by 16. ஸோ இது 4 times, இது என்ன சொல்லலாம்? 6 times. எஸ் ஆனோ? இது நான் அகைன் கேன்சல் பண்ணால் 2 times, இது 3 times. இது என்ன சொல்லலாம்? ஸோ வி கேன் சே 27 divided by 2. 27 divided by 2ன்னு சொல்லும்போது 1, ஸோ 13. அப்படின்னா என்ன சொல்லலாம்? பேலன்ஸ் இருக்கு, ஹாராக எடுத்துட்டேன் அப்படின்னா 13 is the answer. That's it. Okay, successfully we completed conservation of angular momentum. That's it. Okay, linear momentum. This is very important idea. So தயவு செய்து இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. Once if you not understand this one, comment பண்ணுங்க. I can see the comment and response for that. Okay, I will make a series of that. So one more thing is that நீங்கள் எதெல்லாம் எந்த டாப்பிக்கில் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கில் இருந்து நான் நிறைய ப்ராப்ளம் அண்ட் ஆல்சோ ஐ வில் டிஸ்கஸ் த கான்செப்ட். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு யூஸாக இருக்கும், எனக்கும் எடுத்த ஒரு ஹாப்பி இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். தேங்க்யூ கைஸ்.